ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா. அனைவருக்கும் இனிய வணக்கம். ராம பக்தியை பற்றியும் ராமரின் திருவருள் பற்றியும் நாம் எல்லாருமே இன்னைக்கு கூடி இருந்து அனுபவிக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த சைவ சமய பக்தஜன சபையினருக்கு முதற்கண் அடியேனது நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு ஸ்ரீ ராம பக்தி என்கிற தலைப்பில் எனது சிற்றுரையை ஆரம்பிக்கிறேன். எத்தனையோ கடவுள்களை வழிபாடு செய்கிறோம். ஒவ்வொரு கடவுளையும் ஒவ்வொரு விதமான வழிமுறையில வழிபாடு செய்கிறோம். நம்ம இருக்கிறதுலேயே ரொம்ப எளிமையான வழிபாடு யாருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா சந்தேகமே இல்லாம அது ஸ்ரீ ராமபிரானுக்கு தான். ஏன்னா ஒரு ராம நவமின்னு வந்தா கூட ராமர் என்ன பண்றாரு, நாம கொடுக்கிற அந்த ஒரு நீர் மோர பானகத்தை அவ்வளோ சந்தோஷமா பிரசாதமா நைவேத்தியமா ஏத்துண்டு நமக்கெல்லாம் கொடுக்கிறார். நீ எனக்கு ஒரு சின்ன சரணாகதி பண்ணிடு ராமா, உன் திருவடியே எனக்கு சரணம் அப்படின்னு சொல்லிடு போதும். சரணாகத வச்சலனா கருணாகர சாகரனா இருந்து உன்னையும் உன் குடும்பத்தாரையும் நான் காப்பாத்தியே தீருவேன் அப்படிங்கிறது தான் ராமர் நமக்கு ராமாயணத்துல பல நிகழ்வுகள் மூலியமா சொல்லி கொடுத்த ஒரு மிகப்பெரிய உண்மை. ஒண்ணுமே இல்லை, நம்ம தினந்தோறுமே அந்த அணிலை பார்க்கிறோம் இல்லையா, அந்த அணில் மேல இருக்கிற அந்த 3 கோடுகளை வரைந்ததே ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தி அப்படிங்கிறதுக்கு ராமாயணத்திலேயே ஒரு மிக உண்மையான ஒரு மெய் சிலிர்க்க வைக்கக்கூடிய ஒரு சம்பவம் இருக்கு. அது என்ன அப்படின்னா, சீத்தை இலங்கையில இருக்கா அப்படிங்கிற விஷயத்த ஹனுமார் தன்னுடைய ஒரு ராமர் அனுகிரகத்தினால தேடி கண்டுபிடிச்சிட்டு வந்து ராமர் கிட்டையும் இங்க இருக்கிற வானரர்கள் கிட்டையும் சொல்லிடுறாரு. உடனே வானரங்கள் என்ன பண்றாங்க, ராமர் எப்படியாவது இலங்கைக்கு போகணும், அதனால அந்த கடற்கரைக்கு நடுவுல ஒரு பாலத்தை நம்ம ராமருக்காக நாம அமைக்கணும், ஒரு ராம கைங்கரியமா ஒரு ராம பக்தியின் வெளிப்பாடா நாம எல்லாரும் சேர்ந்து அந்த ராம பாலம் அமைப்பதற்கு ஏதாவது ஒரு வகையில உதவி பண்ணணும் அப்படின்னு இந்த வானரங்கள்லாம் துடியா துடிக்கிறது. என்ன பண்றாங்க இந்த வானரர்கள்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா, அங்க இருந்த அந்த கடற்கரையோரத்துல இருந்த பெரிய பெரிய மலைகளை ஃபர்ஸ்ட் எடுத்துன்னு வந்து பெயர்த்து அந்த கடற்கரைக்கு நடுவுல போடுறாங்க. அது மட்டும் இல்லாம தங்க கைகள்ல இருக்கக்கூடிய கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன கற்கள் பெரிய பெரிய கற்கள்னு எல்லாத்தையுமே பாலம் அமைப்பதற்காக போட்டுட்டே இருக்காங்க. எல்லாமே ராம பக்தியின் வெளிப்பாடாக ராம கைங்கரியமாகவே அவங்க எல்லாம் போட்டு வராங்க. இது எல்லாத்தையுமே அந்த கடற்கரையோரம் நின்று இருந்த அணில்களின் கூட்டம் பார்த்துட்டே இருந்துதான். அணில்களும் தீவிரமான ராம பக்தர்கள் தான். எப்படியாவது ராமபிரானுக்கு தாங்களும் கைங்கரியம் செய்யணும், நம்முடைய ராம பக்திய எப்படியாவது அந்த ராமச்சந்திர மூர்த்தியிடம் காட்டணும்னு துடியா துடிச்சுது அணில்கள். ஆனா அணில்களுக்கு அந்த குரங்குகள் கிட்ட இருக்கக்கூடிய உடல் வலிமை என்பது நிச்சயமா இல்லை. ஆஹா, இந்த குரங்குகள்லாம் எவ்வளவு ஜோரா பெரிய பெரிய மலையெல்லாம் பெயர்த்து கொண்டு வந்து கடற்கரை நடுவுல போடுறது, நம்மால அவ்வளோ பெரிய உடல் வலிமையெல்லாம் நம்ம கிட்ட இல்லையே, நம்மால அவ்வளோ பெரிய மலையெல்லாம் கொண்டு வந்து போட முடியாதே, சின்ன கற்களை கூட கொண்டு வந்து நம்மளால போட முடியாத நிலையில இருக்கோம். ஆனா எப்படியாவது நாம ராம கைக்கரியத்தை பண்ணியே தீரணும், நாம ராமரோட பக்தர்கள் அப்படின்னா ஏதாவது ஒரு விதத்துல ராமருக்கு கைங்கரியம் பண்ணியே தீரணும் அப்படின்னு இந்த அணில்கள்லாம் சேர்ந்து கூட்டமா நின்று கூடி கூடி பேசித்தான். பேசினதுமே என்ன பண்ணிட்டு அப்படின்னா, அங்க இருந்த ஒரு 100கணக்கான அணில்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து அந்த கடல்ல போய் குதிச்சுதான். கடல்ல போய் குதிச்சு குளிச்சுட்டு அந்த கடல் நீரை தன்னோட உடம்புல அந்த கடல் நீர் அப்படி பட்டதுமே கிடுகிடுகிடுன்னு ஓடி வந்து அந்த கடற்கரையில இருக்கிற மண்ல புரண்டதுமே சற்றும் தாமதிக்காமல் இந்த குரங்குகள்லாம் எங்க அந்த பாலம் போட்டிருக்கோ, அந்த பாறாங்கற்களை வச்சு இன்னும் இந்த மலைகளெல்லாம் வச்சு எங்க பாலம் மாதிரி அமைச்சிருக்கோ அந்த பாலத்துக்கு நடுவுல இந்த அணில்கள்லாம் இப்படியும் அப்படியும் ஓடி போய் தங்களுடைய உடம்பு இப்படியும் அப்படியும் சிலிர்த்துண்டே வந்துதான். இது என்னது, இந்த குரங்குகள் இவ்வளவு அழகா கைங்கரியம் பண்ணும் பொழுது இந்த அணில்கள் அந்த கைங்கரியத்தை இடையூறு செய்யற மாதிரி இந்த மாதிரி வேலை செய்யறதேன்னு அங்க சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. அணில்களும் அப்படி வந்து அவங்க என்ன நினைக்கிறாங்க என்ன பாக்குறாங்கன்னு எதையுமே பார்க்காம ராம கைங்கரியத்தை நாம பண்றோம் அப்படின்னு நினைச்சு தொடர்ந்து இந்த கைங்கரியத்தை பண்ணிட்டே இருந்தது.
ஆனா அங்க இருந்த அந்த வானரங்களுக்கு ரொம்ப கோபம் ஆயிடுதான். நாம இவ்வளவு சின்சியரா கஷ்டப்பட்டு இவ்வளவு பெரிய மலைகளெல்லாம் பெயர்த்து எடுத்துன்னு வந்து இந்த கடலுக்கு நடுவுல போட்டு ராமர் பாலம் அமைப்பதற்காக உதவி பண்றோம். ஆனா எங்கேருந்தோ வந்த அணில் உதவி புரியலைனாலும் பரவாயில்ல, நாம செய்யற இந்த கைங்கரியத்துக்கு உபகிரமம் பண்ற மாதிரி வேலைகளை செய்யக்கூடாதுன்னு கோபித்து கொண்டே அந்த அணில்களை பார்த்து கேட்டுதான், அணில்களே என்ன செய்யறீங்க? நாங்க எவ்வளவு சின்சியரா இந்த வேலையை பண்ணிட்டு இருக்கோம். நாங்க இப்படி பண்ணிட்டு இருக்கும் பொழுது நீங்க குறுக்கும் நெடுக்கும் ஓடி வந்து எங்களுடைய ராம கைங்கரியத்துக்கு இடையூறு பண்ற மாதிரி செய்யறீங்களே, இது உங்களுக்கே நியாயமா அப்படின்னு குரங்குகள் கோபித்து கொண்டு கேட்க, இந்த அணில்கள் எல்லாம் மூஞ்சிய ரொம்ப பாவமா வச்சுன்னு சொல்லித்தான், யார் சொன்னா நாங்க வந்து உங்களுக்கு இடையூறு செய்யறோம்னு? நாங்களும் ராம கைங்கரியம் தான் செய்யறோம். அந்த ராம பக்தியின் வெளிப்பாடாதாக தான் நாங்களும் சில வேலைகளை எல்லாம் செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னு அணில்கள்லாம் சொல்லித்தான். உன்னே இந்த குரங்குகள்லாம் கேட்டுதான், என்ன அப்படி வேலை செய்யறீங்க? எங்களை மாதிரி கற்களையா கொண்டு வந்து போடுறீங்க கடலுக்கு நடுவுல? அதெல்லாம் ஒண்ணுமே செய்யல. அந்த போட்ட கற்களுக்கு நடுவுல இப்படியும் அப்படியும் ஓடின்னு வரீங்க. நாங்க உங்களுக்கு பயந்து பயந்து நடக்க வேண்டியிருக்கு. நாங்க இவ்வளவு பெரிய கல்லை தூக்கிட்டு போயிட்டு இருக்கோம். எங்க காலுக்கு நடுவுல நீங்க இப்படி அப்படியும் போனீங்கன்னா எங்க உங்களை கவனிக்காம நாங்க மிதிச்சு ராம பக்தி செய்யறதுக்கு பல்ல ராம அபச்சாரத்தை தேடிட போறோமேன்னு பயந்துட்டு நாங்க வேலை செய்யறோம் அப்படின்னு இந்த குரங்குகள்லாம் சொல்லும் பொழுது இந்த அணில்கள்லாம் சொல்லித்தான், நாங்க ஏன் தெரியுமா அந்த கடலை போய் குளிச்சுட்டு வரோம், கடல் தண்ணிய வத்த வைக்கிறோம் அப்படின்னு சொல்லித்தான். நீ குரங்குகள்லாம் சிரிச்சுதான், என்னது கடல் தண்ணிய வத்த வைக்கிறீங்களா? நீங்க போய் அங்க போய் முழுங்கி முங்கி எழுந்துட்டு வர்றதுனால கடல் தண்ணி எங்கேயானு வற்றி போகுமா அப்படின்னு கேட்டுதான். அது வற்றி போகுமா போகாதான்னு தெரியாது, ஆனா வற்றணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்க முங்கி முங்கி எழறோம். அந்த கடல் தண்ணி எல்லாமே வத்தி போயாச்சு அப்படின்னா நீங்க அழகா அமைச்சிட்டு இருக்கீங்களே அந்த பாலம், அந்த தண்ணி எல்லாம் வத்தி போகும் பொழுது நீங்க பாலம் அமைப்பதற்கு அது இன்னும் பேருதவியா இருக்கும் அப்படிங்கறதுனால நாங்க கடல் நீர்ல போய் குளிச்சுட்டு வரோம் அப்படின்னு சொல்லித்தான். குரங்குகள் எல்லாம் கை கொட்டி சிரிச்சுதான். சரி, கடல் நீரை வத்த வைக்கணும்னு சொல்லி கடல்ல போய் குதிக்கிறீங்க குளிக்கிறீங்க, அப்புறம் வந்துட்டு எதுக்கு மண்ணில் புரள்றீங்க, அதுக்கு என்ன காரணம்னு கேட்டபோது அணில்கள்லாம் சொல்லித்தான், அந்த கடல் நீரில் நாங்க குளிச்சப்புறம் எங்க உடம்புல எல்லாம் அந்த நீர் ஒட்டி இருக்கும் இல்லையா, அந்த ஈர உடலோடு நாங்க இந்த கடல் மண்ணுல வந்து புரளும் பொழுது அந்த மண்ணெல்லாம் எங்க உடல்ல ஒட்டின்றோம். அதோட அப்படியே நீங்க அமைச்சிருக்கிற அந்த கல்லு மேல நாங்க போகும் பொழுது அந்த மண்ணெல்லாம் அந்த ஒவ்வொரு கல்லுக்கு இடைவெளியில இருக்கக்கூடிய அந்த கேப்ல போய் விழும் பொழுது அதுவே ஒரு பூச்சி வேலையா மாறிடும். அது மட்டும் இல்ல, நீங்க என்ன கரடு முரடான கற்கள் எல்லாம் கொண்டு வந்து பாலம்னு அமைக்கிறீங்க. இதுலதான் எங்களுடைய ராமபிரான் நாளைக்கு நடந்து போகணும். ராமருடைய பாதம் அந்த திருவடி அப்படிங்கிறது எவ்வளவு மேன்மையான திருவடி இல்லையா? அவர் இந்த மாதிரியான ஒரு கரடு முரடான கற்கள்ல கொண்டு போய் தன்னுடைய காலை வச்சாருன்னா அவருடைய கால் அதெல்லாம் காயமாயிடாதோ? அதனாலதான் நாங்க என்ன செய்யறோம், அந்த மண்ணை கொண்டு வந்து பூச்சி வேலையாவும் போடுறோம். அந்த மண்ணே அந்த கல்லு மேல படும் பொழுது அதுவே கொஞ்ச நாள்ல அந்த கல்வெல்லாம் அதோட கரடு முரடான தன்மையை இழந்து கொஞ்சம் கொஞ்சமா மென்மையா மாறத்துக்கு நாங்க போடுற இந்த மண்ணும் உதவும் இல்லையா அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த குரங்குகள் எல்லாம் அப்படியே கைய கூப்பி நின்னு தார தாரையா கண்ணீர் வடிச்சுதான். எவ்வளவு பெரிய கைங்கரியம் பண்றது இந்த அணில், தனக்கு என்ன பண்ணணும், எப்படி பண்ணணும், எப்படிப்பட்ட கைங்கரியம்லாம் செய்யணும்னு தெரியல. ஆனா ஏதோ ஒரு விதத்துல அந்த ராமபிரானுக்கு தான் கைங்கரிய செய்யணும், அந்த ராம பக்திய எப்படி வெளிக்காட்டணும்னு தெரியல. ஆனா எப்படியாவது வெளிக்காட்டணும், ஏதோது ஒரு வகையில அந்த ராமபிரானுக்கு கைங்கரியம் செய்யணும்னு எவ்வளவு அந்த பக்தி அப்படிங்கிற அந்த உணர்ச்சியை மட்டுமே மனசுல தேக்கிண்டு இந்த அணில்கள்லாம் இவ்வளவு பெரிய கைங்கரியம் செய்யறதேன்னு அந்த குரங்குகள்லாம் அப்படியே அணில்களை பார்த்து அப்படியே மெய் சிலிர்க்க நின்றுதான். இந்த அணில்களும் இந்த குரங்குகளும் பேசுறத ராமச்சந்திரமூர்த்தி தூரத்திலேருந்து பார்த்துட்டே இருந்தாராம். அவருக்கு ரொம்ப சந்தோஷமா போயிட்டான். இந்த அணில்கள்லாம் எப்படிப்பட்ட ஒரு பக்தி பிரவாகமா இந்த வேலை செய்யறதுன்னு சொல்லிட்டு அணில்களை ஒவ்வொருத்தரையா கூப்பிட்டாராம். கூப்பிட்டுட்டு தன்னோட கையில எடுத்து தன்னுடைய 3 விரல்களால அந்த அணிலை தடவி கொடுத்தாராம். அதுவே ராமபிரான் அணில்களுக்கு செய்த அனுகிரகம். அந்த அனுகிரகத்தின் அடையாளத்தை தாங்கிக் கொண்டுதான் இன்றளவும் அணில்கள் நிற்கின்றன.
சோ இதுல இருந்து என்ன தெரியறது, இதுல இருந்து நம்முடைய ராமபிரான் அந்த ராமச்சந்திர மூர்த்தி நமக்கு என்ன சொல்ல வரார் அப்படின்னா, உன்னுடைய பக்தியின் வெளிப்பாடாக நீ ஒரு சின்ன விஷயத்த ராமனின் திருவடிக்கே சமர்ப்பணம்னு நீ கொடுக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் நான் உள்ளன்போடு ஏற்றுக்கொள்வேன். அதை ஏற்றுக்கொண்டு உனக்கும் உனது குடும்பத்திற்கும் நிச்சயமாக அனுகிரகம் பண்ணுவேன் அப்படிங்கறத தானே அந்த அணில் மேல இருக்கக்கூடிய அந்த 3 கோடுகளின் வழியா முக்கியமான பாடத்தையே நம்முடைய ராமபிரான் இன்றளவும் நமக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. எவ்வளவு பெரிய சரணாகத வத்சலன் அவர். அவர் அந்த எளிமையின் ஸ்வரூபம்னா அது ராமர் தான். இன்னொரு ரொம்ப அற்புதமான சரித்திரத்தை ராமாயணத்துல பார்ப்போம். எல்லாருக்கும் ராமர் மோட்சத்தை கொடுத்தார், நிறைய பேருக்கு ராமர் மோட்சத்தை கொடுத்தார் அப்படிங்கிற நிகழ்வுகளை தான் நாம அடுத்தடுத்து ராமாயணத்துல பார்த்துட்டு இருக்கோம். ஆனா ஆரண்ய காண்டத்தை மாத்திரம் எடுத்தோம் அப்படின்னா அதுல வரக்கூடிய ஒரு சின்ன சம்பவம், சிறப்பான சம்பவத்தின் தலைப்பே என்ன அப்படின்னா சபரி மோக்ஷம் அப்படின்ற ஒரு தலைப்புல நடந்த நிகழ்வு. சபரிக்கு ராமர் மோட்சம் தரல, ஆனா சபரி மோட்சம் போனதை சாட்சி பூதனாக இருந்து பார்த்தவர் ராமர் அப்படிங்கிற சரித்திரத்தை சொல்லக்கூடிய ஒரு சிறப்பான விஷயமும் அந்த ராமாயணத்துலதான் நடந்திருக்கு. ராம பக்தியின் வெளிப்பாடாக அந்த சபரி என்னெல்லாம் பண்ணினா அப்படிங்கிறத நாம இப்போ அனுபவிப்போம். சபரி அப்படிங்கிறவ யாரு அப்படின்னா, அவ ஒரு காட்டுவாசி பெண், காட்டுல திரிந்து கொண்டிருக்கக்கூடிய பெண். அந்த காட்டுல அவ பாட்டு இருப்பா. அவளுடைய தந்தையார் யாரு, தாயார் யாரு, உற்றார் உறவினர் யாருங்கிற செய்தியோ இல்ல விஷயங்களோ எதுவுமே அவளுக்கு தெரியாது. அவளுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஏதோ ஒரு நேரத்துல எழுந்துப்பா, தன் மனமும் காலும் போன போக்குல அந்த காட்டுல திரிஞ்சுட்டே இருப்பா. அவளுடைய கண்ணுக்கு எந்த விலங்கு கண்ணுல அன்னைக்கு படுறதோ அந்த விலங்க அடிச்சு சாப்பிடுவா. இது மட்டுமே தான் சபரி ரொம்ப காலமாக பண்ணிட்டு இருந்தா. இதை தாண்டி அவளுக்கு தன்னை படைத்தவன் யார் என்பதும் தெரியாது, தன்னை இந்த உலகுக்கு ஈன்றவள் யார் என்பதும் தெரியாது. உற்றார் உறவினர் தோழி தோழர்னு யாருமே அவளுக்கு கிடையாது. அவளுடைய டெய்லி ரொட்டீன் ஒன்னே ஒண்ணுதான். என்ன எவ்வளவு மணிக்கு நமக்கு முழிப்பு வருதோ அந்த சமயத்துல எழுந்துப்போம். நம்மளுடைய கண்ணுக்கு எந்த விலங்கு இன்னைக்கு மாட்டுறதோ அந்த விலங்கை அடிச்சு சாப்பிடுவோம். இதை மொண்டிதான் அவ பண்ணிட்டு இருந்தா. அப்படியே ஒரு நாள் அந்த காட்டுல ரொம்ப தூரம் அவ நடந்து போயிட்டே இருக்கும் பொழுது இந்த எதேர்ச்சியா சுகீர்த்தம்னு ஒரு வார்த்தை சொல்லுவோம். அது என்னன்னா, நமக்கே தெரியாமல் பூர்வ ஜென்மத்தில் நாம பண்ண ஏதோ ஒரு புண்ணியத்தின் பலனாக, அந்த புண்ணியம்னா நாம கூட புண்ணியம் பண்ணிருக்க மாட்டோம், ஏதோ ஒரு கோவில்ல ஏதோ பிரசாதம் சாப்பிட்டு இருக்கலாம், இல்ல எங்கேயோ ஏதோ ஒரு வேத ஒலி நமக்கு அறியாமலேயே நாம ஏதோ ஒரு பிறப்பு எடுத்திருந்தாலும், ஒரு பூனையாகவோ ஒரு நாயாகவோ நாம பிறவி எடுத்திருந்தாலும் அந்த வேத ஒலி என்பது நமக்கு தெரியாமலேயே நம்மளோட காதுகள்ல வந்து விழுந்திருக்கலாம். அதோட பலனாகத்தான் இந்த மனித பிறவி என்பது நமக்கு கிடைத்து இருக்கலாம். அந்த மனித பிறவியிலும் சத்சங்கம் என்பது தானாகவே நமக்கு கிடைத்திருக்கலாம். அப்படித்தான் அந்த சபரிக்கும் அவ கால் போன போக்குல ஒரு நாள் போயிட்டே இருக்கிறச்ச ஒரு இடத்துல ஒரு முனிவர்களின் அந்த சத்சங்க கூட்டத்தை அவ பாக்குறா. அவர்கள்லாம் தவ யோகியர்கள் அப்படிங்கிறதோ அல்லது முனிவர்கள் அப்படிங்கிறதோ கூட அவளுக்கு தெரியாது. அந்த இடத்துல அந்த முனிவர்களின் குருவா இருக்கக்கூடிய மதங்க மகரிஷியின் தரிசனம் அவளுக்கு கிடைக்கிறது. அவர்தான் குரு அப்படின்றதும் அவளுக்கு தெரியாது. மதங்க மகரிஷி என்பவர் மிக தீவிரமான ராம பக்தர், ராம நாம பக்தர். எப்பொழுதும் ராம நாமத்தை ஜபித்து கொண்டே இருப்பவர் தான் மதங்க மகரிஷி. அந்த மதங்க மகரிஷியை இவ தூரத்திலிருந்து பாக்குறா. அந்த மகரிஷியின் தரிசனம் இவளுக்கு கிடைச்சதுமே இவளுக்குள்ள நல்ல எண்ணங்கள்லாம் தானா வர ஆரம்பிக்கிறது. எப்படிப்பட்ட நல்ல எண்ணங்கள் அப்படின்னா, இன்னிலிருந்து எந்த விலங்கையும் நாம அடிச்சு சாப்பிடக்கூடாது. ஏன்னா அதுவும் நம்மள மாதிரி ஒரு உயிரினம், நம்மளை போல ஒரு ஜீவனை கடவுள் படைச்சிருக்காரு. அந்த ஜீவனுக்கும் அந்த உயிர் இருக்கு. அந்த உயிரை நாம ஹிம்சிச்சு சாப்பிடும்போது அது எவ்வளவு வேதனைப்படும், எவ்வளவு மனதளவுல கஷ்டப்படும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய உண்மை அவளுக்கு அந்த மதங்க மகரிஷியின் தரிசனத்தை பார்த்ததுமே கிடைக்கிறது. அதனால என்ன ஃபர்ஸ்ட் நல்ல எண்ணம் அவளுக்கு தோன்றதுன்னா,
இனி நாம காய்களையும் கனிகளையும் மட்டுமே சாப்பிடுவோம், கண்ட கண்ட மிருகங்களை கண்ணால் கண்டால் கூட சாப்பிடக்கூடாதுன்ற முதல் நல்ல எண்ணம் தோன்றது. அதுக்கப்புறம் அடுத்த என்ன நல்ல எண்ணம் தோன்றது அப்படின்னா, இவர்கள்லாம் ஏதோ ஒரு வேத ஒலின்னு கூட அவளுக்கு தெரியல, ஏதோ ஒரு தெய்வீகமான ஒலி எழுப்பக்கூடிய விஷயங்களை சொல்றாங்க. இந்த ஒலியின் நாதம் நமக்குள்ள படும் பொழுது நமக்கு ஏதோ மன சந்தோஷம் கிடைக்கிறது, மனசாந்தி கிடைக்கிறது. அதனால இவங்களுக்கெல்லாம் இனி நம்மால் முடிந்த உதவிகளை அவர்களின் கண்ணில் நாம் படாதவாறு நம்ம செய்ய வேண்டும் அப்படிங்கிற இரண்டாவது நல்ல எண்ணம் அவளுக்கு உதிக்கிறது. சோ இந்த சத்சங்கத்தின் பலன் என்பதே இதுதான். அதிலும் மெயினா ராம நாமத்தின் பலம் என்பதும் ராம நாமத்தின் பலன் என்பதும் இதுதான். எந்த இடத்துல ராம நாமம் ஒலித்து கொண்டிருக்கிறதோ அந்த இடத்துல நமக்கு தெரியாமலேயே அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் அப்படிங்கிறது நிச்சயமா உருவாகும். இப்ப நிறைய சமயம் ஏதோ ஒரு மன சஞ்சலத்துல இருக்கோம், மன குழப்பத்துல இருக்கோம், இல்ல ஏதோ ஒரு நமக்கு வேண்டியவங்க ஒரு நோயாளியா மருத்துவமனையில படுத்திருக்காங்க அப்படின்னா கூட அந்த சமயத்துல நம்மளால எந்த ஸ்லோகமுமே சொல்ல மனசுல தோணல அப்படின்னா கூட அந்த இடத்துல கண்களை மூடிண்டு ராம 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 ராமன் நம்ம சொல்லும் பொழுது பாத்தீங்கன்னா நமக்குள்ள ஒரு புதுவித நம்பிக்கை, தன்னம்பிக்கை பிறக்கிறது கண்கூடு. அதேதான் அந்த இடத்துல சபரிக்கும் நடந்திருக்கு. அங்க யாரோ ராமன் நாமத்தை சொல்லக்கூடிய அந்த மதங்க மகரிஷியின் தரிசனம் அவளுக்குள்ள நிறைய நல்லெண்ணங்களை தானாகவே உருவாக்குறது. சோ மொள்ள பாக்குறா இந்த மதங்க மகரிஷியும் அவரோட சீடர்களும் டெய்லி என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யறாங்க அப்படின்றத தூரத்துல இருந்து பாக்குறா. அவங்கெல்லாம் டெய்லி காத்தால சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடியே எங்கேயோ போய் குளிச்சுட்டு வராங்க அப்படின்ற விஷயம் அவளுக்கு தெரியுது. சோ முதல் வேலையா என்ன பண்றா, இந்த ரிஷியும் அவருடைய சீடர்களும் நடந்து போற பாதை என்பது கரடு முரடான பாதையா இருக்கு. சோ நாம ஏன் அவங்க ஏதோ ஒரு நல்ல விஷயம் செய்யறாங்க, நல்ல காரியம் செய்யறாங்க, அந்த விஷயத்துக்காக அவங்க போய் குளிச்சுட்டு அந்த வேலையை செய்யும் பொழுது அவங்க வர பாதையை நாம ஏன் தூய்மைப்படுத்த கூடாதுங்கிற எண்ணம் அவளுக்குள்ள உதிக்க ஆரம்பிச்சு தினம் என்ன பண்றா அப்படின்னா, அந்த மதங்க மகரிஷியும் அந்த சீடர்களும் எழுந்துக்கிறதுக்கு முன்னாடியே இவ எழுந்து அவங்க போற பாதையை எல்லாம் தூய்மைப்படுத்தி சுத்தமா ஆக்கி கொடுக்கறா. அவங்க எல்லாம் என்னடா அது கரடு முரடாக இருந்த பாதை நீ சுத்தமா இருக்கே அப்படின்னு நினைச்சுட்டு போறாங்க. அவங்க எல்லாம் நீராடிட்டு வரத்துக்கு முன்னாடி அத மதங்க மகரிஷியின் ஆசிரமத்துக்கு போய் அந்த இடத்தெல்லாம் தூய்மைப்படுத்தி அழகான கோலங்கள்லாம் போட்டு அந்த ரிஷியும் அந்த சீடர்களும் பூஜை செய்வதற்கான பூக்களையும் பழங்களையும் பறிச்சு வச்சுட்டு அவங்கெல்லாம் நீராட்டிட்டு வரத்துக்கு முன்னாடியே இவ அந்த இடத்த விட்டு காணாம போயிடுற. அவளுக்கு பயம். அந்த மதங்க மகரிஷின் முன்னாடி நிக்கிறதுக்கோ அந்த சீடர்கள் முன்னாடி நிக்கிறதுக்கோ அவளுக்கு ரொம்ப பயம். ஏன்னா இது வரைக்கும் மனிதர்கள் முன்னாடி அவள் போய் நின்றதில்லை, மனித வாசம் என்பதே அவகிட்ட இருந்ததில்லை. ஆனா அதனால எப்படி போய் பேசணும், என்ன பண்ணணும்னு கூட அவளுக்கு தெரியாது. குளிச்சுட்டு போய் நிக்கணுமா, குளிக்காம போய் நிக்கணுமா, என்னன்னு சொல்லி நிக்கணும் ஒண்ணுமே தெரியாது. ஆனா இந்த ராம நாமத்தின் மகிமை, ராம நாமத்தை ஜபிக்க கூடிய ஒரு அந்த மதங்க மகரிஷியின் தரிசனத்தின் மகிமை என்பது தானாகவே அவளை சத்சங்கத்திற்குள் தனக்கு அறியாமலேயே அவளை இழுத்து கொண்டு வருவதால இந்த மாதிரி வேலைகளெல்லாம் தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கா. தினம் பாக்குறார் மதங்க மகரிஷி. இது வரைக்கும் நம்மளுடைய ஆசிரமத்தை இவ்வளவு சுத்தமா யாரும் பெருக்கி கோலம் போட்டு வச்சதும் இல்ல. நம்மளுடைய சீடர்கள் தான் நம்ம வந்தப்புறம் பூக்களையும் பழங்களையும் கொண்டு வந்து பறிச்சு வைப்பாங்க. ஆனா இந்த வேலைகளை எல்லாம் நாம வரத்துக்கு முன்னாடியே யாரோ இங்க செஞ்சு வைக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய சீடர்களை அழைச்சு அவர் கேட்கிறார், யாருப்பா இந்த வேலைகள் எல்லாம் செய்யறீங்க, இல்ல யாரு செய்யறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமாப்பா அப்படின்னு கேட்கும்போது சீடர்கள்லாம் சொல்றா, எங்களுக்கு தெரியல சுவாமி, ஆனா நாங்களும் பார்த்துட்டு இருக்கோம். நம்ம முன்னாடி எல்லாம் எவ்வளவு ஒரு கடினமான பாதையில நடந்து போய் நீராடுறதுக்கு போவோம். ஆனா நம்ம தினம் இப்பெல்லாம் பார்க்கும் பொழுது அந்த இடம் ரொம்ப மென்மையா இருக்கக்கூடிய அனுபவத்தை நாங்களும் அனுபவிச்சுட்டு இருக்கோம். அதே மாதிரி நம்மளுடைய ஆசிரமமும் ரொம்ப சுத்தமா இருக்கிற விஷயத்த நாங்களும் பார்த்துட்டு இருக்கோம். ஆனா யாரு இந்த கைங்கரியங்கள் எல்லாம் பண்றான்னு தெரியல சுவாமின்ட்டு அவள்லாம் சொல்றா. மதங்க மகரிஷி சொல்ற, சரி நாளைக்கு நீங்க பாருங்க யார் இந்த கைங்கரியத்தை பண்றாங்கன்னு பார்த்து அவங்களை என் கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துங்கள் அப்படின்னு மதங்க மகரிஷி சொல்லிடுறார். உடனேயே அதுல ஒரு சீடர் என்ன பண்றார், ஏர்லி மார்னிங்
எல்லாரும் எழுந்துக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மரத்தின் கீழே மறைஞ்சு நின்றுன்னு பாக்குறார். அப்போ சபரி கையில தொடப்பத்தோட வரா. இவங்க போற பாதையெல்லாம் அவ பெருக்கிறா. அதே மாதிரி அவங்க குளிச்சுட்டு வரத்துக்குள்ள ஆசிரமத்தை தூய்மைப்படுத்தி பூ பழம் எல்லாம் அவ கொண்டு வந்து வைக்கிறத இந்த சீடர் பாக்குறார். பார்த்ததுமே கையோட சபரியின் முன்னாடி போய் நிக்கிறார். இந்த சீடரை பார்த்ததுமே சபரி பயந்து போயிடுறா. ஐயோ, நம்ம ஏதோ தப்பு பண்ணிட்டோம் போல இருக்கு, நம்ம பண்ண பெரிய தப்புக்கு தண்டனை கொடுக்கறதுக்கு தான் இந்த இவர் வந்து நிக்கிறாருன்னு பயந்து போய் தெரியாம பண்ணிட்டேன் சாமின்னு கை கூப்பிண்டு பேச்செல்லாம் வர ஆரம்பிக்கிறது. அவளுக்கு அத்தனை வருஷமா எப்படி பேசணும் என்னன்னு தெரியலன்னா கூட அந்த சத்சங்கத்தோட பலன் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அவளுக்குள்ளே இருந்தே பேச்செல்லாம் தானா வர ஆரம்பிக்கிறது. பயந்து நடுங்கி அவ சொல்லும் பொழுது அந்த சீடர் சொல்றார், அம்மா நீ எந்த தப்புமே பண்ணல, நீ ரொம்ப ஒரு புண்ணியமான விஷயத்த பண்ற, புண்ணியமான கைங்கரியத்தை பண்ற, நீ பண்ணக்கூடிய இந்த கைங்கரியத்திற்கு ஏதாவது பரிசு தரணும் அப்படின்னு எங்களுடைய குருவான அந்த மதங்க மகரிஷி விருப்பப்படுறாரு. அதனால உன்னை அவர் கண் முன்னாடி கூட்டின் வந்து நிறுத்தணும்னு எங்களுக்கு சொல்லியிருக்காருமா, அதனால வாமான்னு கூப்பிடுற. நீ பயந்து 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 அந்த மதங்க மகரிஷி முன்னாடி கைய கட்டிண்டு அப்படி பவ்யமா நிக்கிறா. என்ன பேசணும் எப்படி பேசணும்னு கூட தெரியல. மதங்க மகரிஷி நேரா அவ முகத்தை பாக்கறார். பார்த்ததுமே அந்த முகத்துல ஏதோ ஒரு சாநித்தியம் அவருக்கு தெரியறது. ஆனா என்னன்னு அவருக்கும் சொல்ல தெரியல. இவன் முதல்ல பார்க்கக்கூடிய அந்த குருவின் தரிசனம்ங்கிறது அவளுக்குள்ள இன்னும் ஏதோ பலவிதமான நல்ல எண்ணங்களை நல்ல சத் விஷயங்களை தானாகவே உண்டு பண்றது. மதங்க மகரிஷி சொல்றார், அம்மா நீ ரொம்ப நல்ல விஷயங்களை பண்ணிட்டு இருக்க, நீ இந்த பண்ணின இந்த கைங்கரியத்துக்கு திருப்பி நாங்க ஏதாவது கைமாறு பண்ணணும். ஏன்னா யார் எந்த உதவி செஞ்சாலும் அதை நாங்க அப்படியே வாங்கிக்க கூடாது. நீ இத்தனை நாளா இவ்வளவு நல்ல விஷயங்கள் பண்ணிருக்க அப்படின்னா உனக்கு திருப்பி நாங்க ஏதாவது கைமாறு செய்யணும். உனக்கு என்ன வேணுமோ கேளுன்னு இந்த மதங்க மகரிஷி சொல்ற. நீ நடுங்கின்றே சபரி சொல்றா, எனக்கு இது கைங்கரியமானும் தெரியாது, உதவியா அப்படின்லாமும் தெரியாது. எனக்கு ஏதோ உங்களெல்லாம் பார்த்ததுமே உங்களுக்கு ஏதாவது பண்ணணும்னு மனசுல தோணி நான் இதெல்லாம் செய்யறேன். எனக்கு நீங்க ஏதாவது பிரதி உபகாரமா பரிசா பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஒரே ஒரு விஷயம் மட்டும் செய்யுங்க சாமி. அது என்ன தெரியுமா? இந்த இடத்த விட்டு என்னை வெளியில அனுப்பாம இருங்க, எனக்கு அது போதும். தொடர்ந்து நான் உங்களுக்கு இந்த மாதிரி நீங்க சொல்றீங்களே இந்த கைங்கரியம்னு, அந்த கைங்கரியத்தை செய்யக்கூடிய அந்த ஒரே ஒரு தகுதியை மாத்திரம் எனக்கு கொடுங்க, எனக்கு வேற எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்றா. மகிழ்ந்து போய் மதங்க மகரிஷியும் சரின்னுறார். பல காலம் பல நாட்கள் பல மாதங்கள் இவ தொடர்ந்து சந்தோஷமா கைங்கரியங்கள் செஞ்சுட்டே வரா. அந்த இடத்துல ஒலிக்கக்கூடிய வேதாந்த சப்தங்கள் வேதங்கள் சாஸ்திரங்கள் எல்லாம் இவளுடைய செவி வழியா இவளுக்குள்ள போயிட்டே இருக்கு. அதாவது கிரகிச்சுட்டே இருக்கா. ஒரு நாள் அந்த மதங்க மகரிஷியோட ஆசிரமத்துல ஒரே லோலோலும் ஒரே சத்தம், எல்லாரும் குழப்பமா இருந்தா, சீடர்கள்லாம் ஒரு மூலையில அழுதுன்னு இருக்கா, பரபரப்பா இருக்கு, என்னன்னே புரியல. இவ மொழில போய் ஒரு சீடர்கிட்ட போய் கேட்கிறா, என்னைக்குமே அமைதியும் ஆனந்தமும் மட்டுமே தான் இந்த ஆசிரமத்துல ததும்பும், ஆனா இன்னைக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கூச்சல் குழப்பம், எல்லாரும் கண்ணீர் விட்டு அழுதுன்னு இருக்கேளே, என்ன விஷயம்னு கேட்கும் பொழுது அந்த சீடர் சொல்றார், அம்மா இன்னைக்கு நம்ம மதங்க மகரிஷி இந்த உலகத்தை விட்டு பிரம்மலோகத்துக்கு போகணும்னு முடிவு பண்ணிட்டார். இந்த பூத உடலை விட்டுட்டு அவர் போக போறார். அதை நினைச்சு நாங்கெல்லாம் மனசு ரொம்ப வருந்தின்னு இருக்கோமா, அதனாலதான் மனசு கவலையா இருக்கும், என்ன பண்றதுன்னு தெரியாம இப்படியும் அப்படியும் ஓடின்னு இருக்கோம். எங்க குரு என்ன சொல்லியிருக்கார் தெரியுமா? யாராருக்கு என்னென்ன வேணுமோ வந்து கேளுங்கோன்னு வேற சொல்லியிருக்க. அதனால நாங்க சீடர்களாகிய நாங்க எங்களுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் கேட்கலான்ட்டு போயின்னு இருக்கோம் அப்படின்ட்டு சொல்றார். மதங்க மகரிஷி ஒவ்வொரு சீடரையா கூப்பிடுற. ஒவ்வொரு சீடரும் ஒன்னொன்னு கேட்கிறா. ஒரு சீடர் செல்வம் கேட்கிறார், ஒரு சீடர் ஞானத்தை கேட்கிறார், ஒரு சீடர் வாக்கு வன்மையை கேட்கிறார், ஒரு சீடர் எனக்கு பேரும் புகழும் வேணும்னு கேட்கிறார். எல்லாருக்கும் என்னென்ன வேணுமோ அத்தனையும் அருள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டார் மதங்க மகரிஷி. ஏன்னா நான் போகும் பொழுது புண்ணியங்களையும் எடுத்துக்கொண்டு போக போவதில்லை, பாவங்களையும் எடுத்துக்கொண்டு போவதில்லை. என்னுடைய புண்ணியங்களை இங்கேயே விட்டுட்டு தான் நான் போக போறேன். நான் எப்படி வந்தேனோ நான் அப்படியே தான் போக போறேன் அப்படின்ற ஒரு எண்ணத்துல இருக்கார் மதங்க மகரிஷி. அவருடைய மனசுல என்ன தோணித்துன்னா, எல்லாரும் என்னென்னமோ கேட்கிறாளே, ஆனா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய மிக முக்கியமான செல்வமான அந்த ராம நாம தனம்ங்கிற செல்வத்தை யாருமே கேட்க மாட்டேங்கிறாளே, அந்த செல்வத்தோடைய அந்த ஒரு முக்கியத்துவம் இந்த சீடர்களுக்கு எல்லாம் தெரியலையே
ராமா என்னடா இதுன்னு மனசுல ரொம்ப வருந்தி வேண்டின்னு இருக்க. யாராவது அந்த ராம நாம தனத்தை கேட்க மாட்டாளா? அதோடைய இம்பார்ட்டன்ஸ் தெரியாதவாளுக்கு நானே கொடுக்கிறேன்னு சொல்லி நாம் அதை தானமா கொடுத்தாலும் அவளுக்கு அந்த ராமநாமத்தின் பெருமையை தெரியாதே. யாராவது ஒரு சீடர் வந்து அந்த ராமநாம தானத்தை கேட்க மாட்டாங்களா? அந்த ராமநாமம் என்கிற அந்த தனத்தை, ராமநாமம் என்கிற செல்வத்தை நான் இத்தனை வருடங்களாக சேர்த்து வந்து கொண்டிருந்த அந்த செல்வத்தை யாராவது கேட்க மாட்டாளா? இன்மைக்கும் மறுமைக்கும் அத்தனை பேரையுமே காப்பாற்றக்கூடியது அந்த ராம நாமம் இல்லையா? அது இவங்க யாருக்குமே புரியலையேன்னு மனசு வருந்தின்னு இருக்க. ஆனா யார்கிட்டயும் அவர் சொல்லல. ஒவ்வொரு சீடரா வந்து ஒன்னொன்னா கேட்டு வாங்கிட்டு போறா. எல்லாரும் போயிட்டாங்க. கடைசியா நின்றது சபரி. அவ ஒண்ணும் வந்து கேட்கல. அவ தள்ளி உக்காந்துட்டு இருக்கா. நீ இவர் பாக்குற இவ்வளவு நாட்களா அந்த சபரி தனக்குன்னு ஒண்ணுமே கேட்டுண்டது இல்ல. எனக்கு இங்க தொடர்ந்து கைங்கரியம் பண்ணக்கூடிய பாக்கியத்தை மட்டுமே கொடுங்கோன்னு கேட்ட அந்த ஜீவனாச்சே, அந்த தர்மஸ்வரூபிணிய கூப்பிடுவோம், அவளுக்கு என்ன வேணும்னு கேட்போம் அப்படின்னு கேட்கற, கூப்பிடுற. அவ கை கட்டி நிக்கிறா. சுவாமி, ஒரு ஜடம் மாதிரி நான் ஒரு காட்டுவாசியா இருந்தேன். கடவுள்னா யாருன்னு தெரியாது, அந்த வேதம்னா என்னன்னு தெரியாது, நல்ல விஷயம்னா என்னன்னு தெரியாது, இன்னொரு ஜீவனை நாம் இம்சிக்க கூடாதுங்கிறது கூட தெரியாம பல பாவங்களை செய்த பாவமூட்டியா இருந்தவளுக்கு உங்களுடைய ஒரு தரிசனம் என்பது பலவிதமான கரிசனங்களை எனக்குள்ள சுரந்து நிறைய விஷயங்களை எனக்கு கொடுத்துருது. இதை விட எனக்கு வேற என்ன வேணும்? எனக்கு உங்ககிட்ட என்ன கேட்கணும்னே தெரியல, எப்படி கேட்கணும்னே தெரியல, எனக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்ட்டு சொல்றா. உடனேயே மதங்க மகரிஷி பாக்குற, இவதான் கர்ம யோகி. அந்த கர்ம யோகத்தை செய்யாமலேயே எனக்கு எதுவும் வேண்டாம், பலன் எதையும் எதிர்பாராமல் நான் உதவிகளை செய்கிறேன் அப்படின்னு செஞ்சவ இவதான் அந்த ராம தனம், அந்த ராம நாம தானம் அப்படின்ற செல்வத்தை பெறக்கூடிய ரொம்ப தகுதியானவள்னு சொல்லி அவளை கூப்பிட்டு, அம்மா உனக்கு நான் மிகப்பெரிய செல்வத்தை இப்ப நான் கொடுக்க போறேன் அப்படிங்கிறா. உடனே சபரி அப்படியே பயந்து நடுங்குறா. சாமி, எனக்கு எதுக்கு சாமி செல்வம்? எனக்கு யார் இருக்கா? நான் ஒண்டி கட்ட. நான் இப்படியே இருந்து இந்த ஆசிரமத்திலேயே என்னால முடிஞ்ச பணிவிடைகளை நான் இருக்கும் வரைக்கும் செஞ்சுட்டு நான் இப்படியே உயிரை விட்டு போயிட போறேன். எனக்கு செல்வத்தெல்லாம் கொடுத்து எனக்கு இந்த பாரத்தெல்லாம் கொடுக்காதீங்க அப்படிங்கிறா. அம்மா, நான் உனக்கு கொடுக்க போறது பாரம் இல்லம்மா, பாரத்தெல்லாம் இறக்கி வைக்கக்கூடிய செல்வத்தை நான் உனக்கு கொடுக்க போறேம்மா அப்படின்னு சொல்லி அவர் என்ன சொல்ற, உனக்கு நான் ராம நாமம்ங்கிற செல்வத்தை கொடுக்க போறேன் அப்படிங்கிறார். ராம நாமம் அப்படின்னா என்னன்னு கூட அவளுக்கு தெரியல. சரி சாமி கொடுங்கன்னு கைய கட்டி நிக்கிறா. உடனே மதங்க மகரிஷி சொல்ற, ராம 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 ராமன்ற இந்த மந்திரத்தை மாத்திரம், இந்த தாரக மந்திரத்தை மாத்திரம் நீ இடைவிடாமல் ஜபிச்சுட்டே இரு அப்படின்ட்டு சொல்ற. உடனே இவ கேக்குறா, எந்த சமயத்துல இந்த ராம நாமத்தை ஜபிக்கணும்? குளிச்சுட்டு ஜபிக்கணுமா, குளிக்காம ஜபிக்கணுமா, சாப்பிட்டுட்டு ஜபிக்கணுமா, சாப்பிடாம ஜபிக்கணுமா, உக்காந்துட்டு ஜபிக்கணுமா, படுத்துட்டு ஜபிக்கணுமா, எப்படி ஜபிக்கணும்னு சொல்லுங்கன்னு சொல்லும் பொழுது, அம்மா, எந்த ஒரு மந்திரத்திற்கு இப்படித்தான் செய்யணும் அப்படித்தான் செய்யணும்ன்ற நியமங்கிறதே இல்லையோ அப்படிப்பட்ட உயர்வான ஒரு மந்திரம் தான் ராம நாம மந்திரம். படுத்துண்டே ஒரு நோயாளியா இருந்தால் கூட அந்த படுத்த படுக்கையில், அந்த நோயாளியாக இருக்கக்கூடிய அந்த படுக்கையில் கூட ராமநாம மந்திரத்தை ஜபிக்கலாம் அப்படின்றது பெருமாளே சொன்ன விஷயம். குளிக்கணும், இந்த நேரத்துலதான் சாலணும் அப்படின்ற எந்த விதமான கட்டுப்பாடுகளும் இல்லாத மந்திரம் இது. அதனால நீ உனக்காக நீ எந்த விதமான கட்டுப்பாடுகளையும் விதிச்சுக்காத. உன்னுடைய மனசுல எப்பெல்லாம் தோன்றதோ, மனசுல தோணக்கூடாது, சதா சர்வ காலமும் நீ முழிச்சுட்டு இருந்தாலும் சரி, தூங்கிட்டு இருந்தாலும் உனக்குள்ள இந்த ராம நாமம் என்பது ஒலித்து கொண்டே இருக்கும்படி நீ செய் அப்படின்னு மதங்க மகரிஷி சொல்லிடுறார். சரி சுவாமி, நீங்க சொன்னபடியே இனி நான் செய்யக்கூடிய எல்லா வேலைகளிலும் இந்த ராம நாமத்தை நான் சொல்லிண்டே எல்லாத்தையும் செய்கிறேன்ட்டு அவ சொல்றா. சொல்லிட்டு கேக்குறா, சுவாமி தப்பா நினைச்சுக்காதீங்க, நீங்க ராமன் சொல்லிங்க இல்லையா, அப்படின்னா என்ன அர்த்தம், அதை மாத்திரம் எனக்கு சொல்லுங்களேன் அப்படின்னு கேக்குறா. உடனே சிரிச்சுக்கிறார் மதங்க மகரிஷி. எந்த நாமத்தின் அர்த்தத்தை இந்த வாழ்க்கை முழுக்கவே நம்மளால சொல்ல முடியுமோ, சொல்ல முடியாம போகுமோ, அப்படிப்பட்ட ஒரு உயர்வான அர்த்தங்கள் நிறைந்த மந்திரம் ராமநாம மந்திரம். இந்த ராமநாமத்தின் பெருமை என்ன, இந்த ராமநாமத்தின் அர்த்தம் என்னன்னு பார்த்தேன்னா,
யார் தொடர்ந்து ராம நாமத்தை ஜபிச்சுட்டே இருக்காளோ அவளை தேடி அந்த ராமன் நாமத்தின் நாயகனே தேடி வருவார். இதுதான் இந்த ராமநாமத்தின் அர்த்தம், ராமநாமத்தின் பெருமை என்கிறார். அப்போ ராமர் என்ன தேடி வருவாரா, இந்த அடியாளை தேடி வருவாளான்னு சபரி ஆசையா கேட்கிறா. சத்தியம் பண்ணி மதக மகரிஷி சொல்ற, நான் சொல்றது உண்மையா இல்லையான்னு பாருமா, நீ தொடர்ந்து இந்த ராமநாமத்தை ஜபிச்சுட்டே இரு, உன்னை தேடி ஒரு நாள் இல்ல ஒரு நாள் சபரி வீடு எங்க, சபரி எங்க இருக்கா, சபரிய நான் பார்க்கணும்னு உன்னை தேடி இந்த ராம நாமமே ராவணன் உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கும், என் வாக்கு நீ தாராளமா நம்பலாம் அப்படின்ட்டு மதங்க மகரிஷி சொன்னதுமே இவ கண்ல இருந்து கண்ணீரா வருது. ஆஹா, எவ்வளவு பெரிய ஒரு மந்திரோபதேசத்தை நம்மளுடைய குரு பண்ணியிருக்கார். ராமர் அப்படின்றவர் பெருமாள்ன்றது அன்னைக்குதான் அவளுக்கு தெரியுது. வெறும ராம ராமன் சொல்லிட்டு இருந்தாலே போதுமா, அந்த திருமாலே நம்மளை தேடி வந்துருவாரா? அந்த திருமால் நம்மளை தேடி வரத்துக்கான ஒரு சின்ன விஷயத்த கூட, என்னுடைய வாழ்நாள் இவ்வளவு பொழுதுகளை நான் கழிச்சுட்டேன், ஆனா ஒரு நாள் கூட நான் இது வரைக்கும் அதெல்லாம் செஞ்சதே இல்லை. ஆனா ஒரே ஒரு ராமான்ற நாமத்தை நான் சொன்னா போதும், அந்த ராமரே வந்துருவாருன்னு இந்த குரு சொல்லிட்டு போயிருக்காரேன்னு கைய கூப்பிண்டு நிக்கிறா. அவ பார்த்துட்டே இருக்கும் பொழுதே அவர் அந்த இடத்துல தீ மூட்டி பிரம்மலோகத்துக்கு போயிடுற. அன்னியிலிருந்து ராமர் வருவார் வருவார், என்னுடைய குரு சொல்லியிருக்கார், என்னைக்கு வேணாலும் என்னுடைய ராமச்சந்திர மூர்த்தி வருவார்ங்கிற அந்த ஒரே நம்பிக்கையோட ராமன் நாமத்தை இடைவிடாமல் சொல்லிட்டே இருக்கா சபரி. சொன்னா மட்டும் இல்ல, இன்னைக்கு ராமர் வந்துருவார், நாளைக்கு ராமர் வந்துருவார், இன்னைக்கு காத்தால வந்துருவார், நாளைக்கு மத்தியானம் வந்துட்டா என்ன பண்றதுன்னு சொல்லி அந்த ஆசிரமத்தெல்லாம் அவ்வளவு சுத்தமா பெருக்கி கோலம் போட்டு டெய்லி சுவையான பழங்களை சூப்பரான பூக்களெல்லாம் கொண்டு வந்து குவிச்சுட்டு இருக்காளாம் அந்த ஆசிரமத்துல. ஏன்னா என்னைக்கு வேணா ராமர் வந்துருவாரே, ராமர் வரும்பொழுது இந்த ஆசிரமம் இப்படி அசிங்கமா இருந்தா எப்படி? மதங்க முனிவர் வாழ்ந்த ஆசிரமம் இல்லையா, அவர் வாழ்ந்த ஆசிரமம், அவர் சொல்லி கொடுத்துட்டு போன ராமன் நாமத்தை நம்ம தவமா சொல்லிட்டு இருக்கோம். ராமன் நாமம் சொல்லக்கூடிய இடம் என்பது சுத்தமா இருக்க வேண்டாமா, அசுத்தமா இருந்தா எப்படிங்கிற அந்த ஒரே எண்ணத்தோட ராமன் நாமத்தை சொல்லிட்டே இருக்கா. என்ன வேலைகள் செய்தாலும் சரி, எந்த வேலையாக இருந்தாலும் சரி, ராமர் வருவார் வருவார் வருவார்னு தினம் சிரத்தையா. இன்னைக்கு ராமர் வரலையேன்ற ஏமாற்றம் அவளுக்குள்ள என்னைக்குமே வந்ததில்லை. எல்லா நாளுமே அவளுக்குள் தேங்கி இருந்தது எல்லாம் எதிர்பார்ப்பு மட்டும் தானே தவிர ஏமாற்றம் இல்ல. என் குரு சொன்னார், ஆனா ராமர் வரலையே அப்படின்னு ஒரு நாளுமே அவ ஏமாறல. என் குரு சொன்னார், அதனால் ராமர் வருவார் அப்படிங்கிற அந்த எதிர்பார்ப்பை மட்டுமே மனதில் தாங்கி கொண்டு சபரி கிட்டத்தட்ட 12 வருடங்கள் அந்த ராமன் நாமத்தை மட்டுமே சுவாசித்துக் கொண்டு, ராமன் நாமத்தோடு மட்டுமே வசித்துக் கொண்டு, ராமன் நாமத்தை மட்டுமே வாசித்துக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருந்தாள். அவளுடைய அந்த எண்ணமோ அந்த ஆசையோ அந்த எதிர்பார்ப்போ வேஸ்ட் ஆகவே இல்லை. ஒரு நாள் பிரத்யட்சமா ராமச்சந்திரமூர்த்தி அவ வீடை தேடி வரவே வந்துட்டார். சீத்தை அதே அந்த ஆரண்ய காண்டத்துல சீத்தை ராவணனால் அபகரிக்கப்பட்டு போயிட்டா. அதனால ராமரும் லக்ஷ்மணரும் சீத்தையை தேடிக்கொண்டு அந்த காடுகளுக்குள் வந்துட்டே இருக்க. சபரி இருந்த அந்த இடத்துக்கிட்ட ராமரும் லக்ஷ்மணரும் வந்துட்ட. சபரி இருக்கக்கூடிய இடம் எங்க, அந்த மதங்க முனிவர் வாழ்ந்த ஆசிரமம் எங்க, அந்த ஆசிரமத்தில் இருக்கக்கூடிய சபரியை நாங்க பார்க்க வேண்டும் அப்படின்னு ராமரும் லக்ஷ்மணரும் தேடியே வந்துட்டா. அவளை பார்த்ததுமே இவளுக்கு புரிஞ்சிருக்கு, நம்ம குரு சொன்ன ராமர் தான் வந்திருக்க, அவரோட கூடைய அவருடைய தம்பியான லக்ஷ்மணரும் வந்துட்டாருன்னு இவளுக்கு தெரியுது. உடனே ஓடி போய் அவ கால போய் விடறா. ராமர் அவ்வளவு ஆஜானு பாகுவா இருக்க. அந்த மதங்க முனிவர் இருந்த ஆசிரமம் சின்னதா இருக்கு. ஆனாலும் ராமர் குனிஞ்சு இவளோட ஆசிரமத்துக்குள்ள வந்தாராம். வந்தவர் உட்கார்ந்தார், ஒரு மூலையில உட்கார்ந்துட்டு, என்னம்மா சபரி எப்படி இருக்கம்மா, மதுர பாஷினி, இனிமையான மொழிகளை பேசக்கூடியவளே, நீ எப்படி இருக்க அப்படின்னு கேட்கிறார். அது வரைக்கும் சபரி வாயை திறந்து ஒண்ணுமே பேசல. ஆனா ராமருக்கு தெரியறது, தன்னுடைய திருநாமத்தை மட்டுமே உச்சரித்து கொண்டு இருப்பவர்களின் வாயிலிருந்து வரக்கூடிய மொழிகள் வார்த்தைகள் எல்லாமே மதுர பாஷையாகத்தான் இருக்கும் என்பது அந்த மதுர பாஷை நாயகனுக்கு தெரியாமலா இருக்கும். அதனால மதுர பாஷினி அப்படின்னே கூப்பிடுற ராமர் அவளை. அவர் ரொம்ப வியப்புடுறா. அப்புறம் சொல்றா, என்னுடைய குருநாதர் சொன்னார், நீங்க ரொம்ப தூரம் நடந்துதான் என்னுடைய ஆசிரமத்தை தேடிட்டு வருவேன்னு, நீங்க உங்களுடைய காலை காமிங்கோ, நான் பிடிச்சு விடுறேன் அப்படிங்கிறா.
ரொம்ப வயது முதிர்ந்த பாட்டியா அப்ப போயிட்டா. அப்படி இருந்தாலும் தினம் ராமருக்காக எங்க இருந்தோ போய் சுவையான கனிகளையும் பூக்களையும் கொண்டு வர வேலையை மட்டும் அவன் நிறுத்தவே இல்லை. நீ ராமர் தன்னுடைய திருவடியை காட்டுறார் சபரிக்கு. உடனே அதை மென்மையா புடிச்சு விடுறா. ராமர் அவ்வளவு ஆனந்தம், அவ்வளவு ஆனந்தம். ஆஹா அப்படின்னு அதுக்கு மேல இவளுக்கு ஆனந்தம். என்னுடைய குரு சொன்னாரே, ராம நாமத்தை நான் சொல்லிண்டே இருந்தா ராமர் வருவர், ராமரின் திருவடி இந்த ஆசிரமத்தை நிச்சயம் தொடும்னாரே, அந்த ராமரின் திருவடியை நான் தொழுவேன் என்றாரே, ராமரின் திருவடியை நான் தொடுவேன் என்றாரே, அது எல்லாமே இன்னைக்கு பலிச்சிருத்தேன். அவளுக்கு அவ்வளோ சந்தோஷம். கண்கள்லேருந்து வந்த அந்த நீராலேயே ராமரின் திருவடிகளுக்கு நீராஞ்சனம், அந்த திருமஞ்சனம், அந்த அபிஷேகத்தை பண்ணாலாம் சபரி. லக்ஷ்மணர் பக்கத்துல இருந்து பார்த்து அப்படியே பூரிச்சு போறார். அவருக்கு தன்னுடைய அண்ணனுக்கு யாராவது சேவை செஞ்சிட்டா அப்படின்னா போதும், உடனே குளிர்ந்துருவர் லக்ஷ்மணர். அதேதான் நம்ம ராமானுஜரும். அவரே தானே இப்போ லக்ஷ்மணர் தானே ராமானுஜரா இருக்கார். இந்த பிறவியில, இந்த கலியுகத்துல, இந்த ஸ்மரணையில கூட ராமா 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 நாம சொல்லும் பொழுது முதல்ல சந்தோஷப்படக்கூடிய ஜீவன் யாருன்னா ஃபர்ஸ்ட் ராமானுஜர், அப்புறம்தான் அந்த ராமச்சந்திர மூர்த்தியேவா. அந்த மாதிரி இந்த லக்ஷ்மணர் சந்தோஷப்படுற, அப்பா எங்க அண்ணா நிஜமாவே எவ்வளவு தூரம் நடந்து வந்திருக்கான், எங்க அண்ணாக்கு எவ்வளவு கால்கள் வலிக்கும், அதை தெரிஞ்சுண்டு இந்த பாட்டி இவ்வளவு அழகா எங்க அண்ணாவுக்கு பாத சேவை செய்யறாளேன்னு லக்ஷ்மணர் ரொம்ப சந்தோஷப்பட்டார். உடனே இந்த சபரி லக்ஷ்மணரை பாக்குறா. நீங்க ஏன்பா நிக்கிறேன், நீயும் உட்காருப்பா, உனக்கும் காலை பிடிச்சு விடுறேங்கிறா அந்த சபரி. அவருக்கு பயம், அண்ணா முன்னாடி மரியாதை இல்லாம இதுவரைக்கும் அவர் உட்கார்ந்து பழக்கமே இல்லை. பரவாயில்ல இருக்கட்டும், நான் நிக்கிறேன் பாட்டி, நிக்கிறேன் பாட்டிங்கிறா. உடனே ராமர் சொல்ற, நீயும் உட்காருப்பா அப்படிங்கிற. ராமருக்கும் லக்ஷ்மணருக்கும் சேர்த்து திருவடி சேவை செய்த பாக்கியத்தை பெற்ற மிகப்பெரிய பாக்கியசாலியாக மாறிவிட்டால் சபரி. அப்ப கூட ராம 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 ராமன் சொல்லிண்டே இந்த திருவடிகளை பிடிச்சு விட்டாளாம். ஏன்னா வேற ஒண்ணும் அவளுக்கு தெரியாது, எப்படி ஸ்லோகம் பண்ணணும்னு தெரியாது, எப்படி பாட்டு பாடணும்னு தெரியாது. பெருமாளே எதிர வந்து நின்றாலும் பெருமாளை குறித்து என்ன ஸ்லோகம் சொல்லணும், என்ன துதி பண்ணணும் எதுவுமே அவளுக்கு தெரியாது. அவளுக்கு தெரிஞ்சதெல்லாம் வெறும் அந்த ராமநாமம் மட்டுமே தான். ராமரே எதிர வந்து நின்ற பொழுது அதே ராமநாமத்தை சொல்லிண்டே இருந்தாளாம். உடனே ராமர் கேட்டாலாம், அம்மா சபரி, நீ ரொம்ப பெரிய தவ வாழ்க்கை வாழ்ந்திருக்கன்னு எனக்கு தெரியும், உன்னுடைய தவம் சித்தி ஆயிடுத்தாமா, உன்னுடைய தவம் பூர்த்தி ஆயிடுத்தா அப்படின்னு கேக்குறா. ஓ பூர்த்தி ஆயிடுத்தே, உங்களை நான் எப்ப பார்த்தேனோ அதோட என்னுடைய தவம் சித்தி ஆயிடுத்து, இனி என் குருநாதரின் சரணங்களை நோக்கி நான் போக போறேன்ட்டு அந்த பாட்டி சொல்றான். ராமருக்கு ஒண்ணுமே புரியல. தவம் சித்தி ஆயிடுத்து அப்படிங்கிறா. தவம் சித்தி ஆச்சுன்னா நம்ம கிட்டதானே மோட்ச உலகத்துக்கு எனக்கு அனுகிரகம் பண்ணுங்கன்னு கேட்கணும். அதெல்லாம் எதுவுமே கேட்காம என் குருநாதர் எங்க இருக்காரோ அந்த லோகத்தை நோக்கி நான் போறேன்னு சொல்றாளேன்னு இவர் நினைச்சுட்டே இருக்கும் பொழுது சபரி அப்படியே பத்மாசனத்துல உக்காந்துண்டு ராமருக்கு எதிரேயே தன்னை பஸ்வமா ஆக்கிண்டு தன்னுடைய குருநாதர் இருந்த அந்த லோகத்துக்கே போயிட்டாளாம், மோட்ச லோகத்துக்கே போயிட்டா. அதனாலதான் ரொம்ப அழகா சொல்லுவா, ராமர் வந்து சாட்சி பூதனாக இருந்தாராம் சபரி மோட்சத்திற்கு செல்வதை பார்ப்பதற்கு. எல்லாருமே ராமரை பார்த்தா என்ன கேட்போம், ராமா எனக்கு வைகுண்ட லோகத்துக்கு ஒரு சீட்டு கொடு, எனக்கு மோட்ச பிராப்தியை கொடுன்னு தான் கேட்போம். ஆனா சபரி அதை கேட்கவே இல்லை. ஏன்னா என்னுடைய குரு சொல்லியிருக்கார், நீ எப்போ ராமநாமத்தை சொல்லிண்டே இருக்கியோ அப்போ உனக்கு இம்மைக்கும் மறுமைக்கும் என்ன தேவையோ அதை அந்த ராம நாமமே பெற்றுத்தரும், ராம தரிசனமும் உனக்கு கிடைக்கும், தானாகவே உனக்கு மோட்சமும் சித்திக்கும் அவர் குருநாதர் சொல்லியிருக்கார். அதனால எப்ப ராம தரிசனத்தை இந்த ராம நாமம் கொண்டு வந்து சேர்த்திருத்தோ அப்பவே எனக்கு மோட்சமும் கிடைச்சிரும்னு நம்பினா அதே மாதிரி அவளுக்கு மோட்சமும் கிடைச்சது. அதுதான் சபரி மோட்சம் நமக்கு சொல்லி தரக்கூடிய ஒரு முக்கியமான பாடம். ஒண்ணுமே பண்ண வேண்டாம், தொடர்ந்து ராம 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 ராமன்னு அந்த ராம நாமத்தை மட்டுமே ஜபிச்சுருங்க. அந்த ராம நாமமே உங்களுக்கு இந்த உலகத்துல என்னென்னலாம் வேணுமோ, என்னென்ன செல்வம்லாம் வேணுமோ அது அத்தனையும் அந்த ராம நாமமே கொண்டு வந்து உங்களுக்கு தரும். அதே மாதிரி மறுமைக்கு தேவையான செல்வத்தையும் அந்த ராம நாமமே உங்களுக்கு கொடுக்கும். அப்படிங்கறதான் அந்த சபரி மோட்சம் நமக்கு சொல்லி தரக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். இவை இப்படி திருநாமத்தை அவர் குரு சொன்னபடி பக்தி பண்ணா அப்படின்னு பார்த்தாக்க, இந்த பத்ராச்சல ராமதாசர் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த பத்ராச்சலம் அப்படிங்கிற அந்த மலை
ராமரின் மீது பண்ணின அந்த மலை பண்ண மலை போன்ற பக்தியை பத்தி கேட்டோம்னா நம்ம எல்லாருமே மலைக்கதான் செய்யும் அந்த பக்தி விஷயம். அது என்ன பண்ணித்து அப்படின்னாக்க, மேரு என்கிற மலை, அந்த மலை ரூபத்துல இருக்கக்கூடிய மேரு மனித ரூபத்தை எடுத்துக்கொண்டு மேனகையை திருமணம் பண்ணி கொண்டு வரும் பொழுது அவர்களுக்கு பிறந்த குழந்தை தான் பத்ர அப்படிங்கிற அந்த ஆண் குழந்தை. அந்த குழந்தை பிறக்கும் பொழுதே நாராயண ஸ்வரூபமாக நாராயண ஸ்மரணையாக பிறந்ததாம். எப்பொழுதுமே திருமாலை நோக்கி தவம் புரிந்து கொண்டு இருப்பதையே இந்த பத்ரங்கிற குழந்தை பண்ணிட்டே இருந்துதான். எல்லா குழந்தைங்களும் கூட பந்து விளையாட வா பத்ரா, அது விளையாட வா பத்ரான்னு கூப்பிடும் பொழுது எனக்கு அதெல்லாம் வேண்டாம், நான் தியானத்துல ஈடுபட்டிருக்கேன், எனக்கு இந்த நாராயணன் ஸ்மரண பண்றத தியான விளையாட்டு தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு தியானம் பண்ணிட்டே இருக்குமா இந்த குழந்தை. ஒரு நாள் நாரத மகரிஷி அந்த பக்கமா வர, இந்த குழந்தை இப்படி பண்ற தியானத்தை பார்த்துட்டு நாரத மகரிஷி அந்த குழந்தைய கூப்பிட்டுட்டு அந்த குழந்தைகிட்ட ராமரின் வைபவத்தை பத்தி எல்லாம் சொல்ற. ராமருடைய அந்த வைபவம் கருது எப்படிப்பட்டது, எவ்வளவு பராக்கிரமம் வாய்ந்ததுன்னா சொல்லும் பொழுது இந்த குழந்தைக்குள்ள தானாகவே ராமரை நாம பார்க்கணுங்கிற ஆசை வந்துருத்தான். உடனே நாரதர் கிட்ட கேட்கறதா அந்த குழந்தை, அந்த ராமச்சந்திர மூர்த்திய நான் கண்ணால பார்க்கக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடைக்குமா அப்படின்னு கேட்கறதா. நிச்சயம் கிடைக்கும், நீ தொடர்ந்து முன்னே மாதிரி தியானம் பண்ணிட்டே இரு, அந்த ராமச்சந்திர மூர்த்தியை நோக்கி நீ தவம் பண்ணிட்டே இரு, உன்னுடைய தவத்தை மெச்சி நிச்சயமா ராமர் வருவர். ராமர் மட்டும் தனியா வரமாட்டார், லக்ஷ்மணர் சீத்தையாக, சீதா லக்ஷ்மண சமேதராக ராமர் நிச்சயம் வந்து உனக்கு அருள் புரிவாரு நாரதர் சொன்ன வாக்க நம்பி அந்த குழந்தை அவ அம்மா அப்பா கிட்ட சொல்லி, அம்மா நான் காட்டுக்குள்ள போய் ராமரை நோக்கி தவம் புரிறேன், தயவு செய்து என்னை தேடாதீங்க, என்னை வருந்தாதீங்க, நான் இப்படி காட்டுக்கு போறேனேன்னு என்ன நினைச்சு வருந்தாதீங்க, பெற்றோர்களா இருந்து நீங்க எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க, அந்த ராம தரிசனம் எனக்கு சீக்கிரம் கிடைக்கணும்னு நீங்க ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மான்னு கேட்டுண்டு அந்த குழந்தை காட்டுக்குள்ள போயிடுது. காட்டுக்குள்ள போய் பல காலம் ராமனை நோக்கி தவம் புரியதான். யாராவது ரொம்ப கடும் தவம் புரிந்தார் அப்படின்னாலே இந்திரனுக்கு பொறுக்காது. உடனே என்ன பண்ணுவார் அவர், ஊர்வசி இன்னும் யாரையோ அத்தனை அழகிகளையும் அப்சரஸ்களையும் அனுப்பி அவங்க தவத்தை எப்படியாவது கலைக்கணும்னு இந்திரன் ரொம்ப திட்டம் போட்டு பலவிதமான விஷயங்களை பண்ணுவார். அதே மாதிரி இந்த பத்ரனும் தொடர்ந்து ராமனை நோக்கி தவம் புரியும் பொழுது இந்திரன் பல அப்சரஸ்களை அனுப்பி இந்த குழந்தையின் தவத்தை கலைக்க எத்தனையோ விஷயங்களை பண்ணா. ஆனா இந்த குழந்தை அப்ப பெரியவனா ஆயிட்டான், பாலகனா இருந்தவன் ஒரு பெரிய வாலிபனா ஆகி அப்ப அந்த இந்திரன் அனுப்பிச்ச அத்தனை டிஸ்ட்ராக்ஷன்ஸ்க்கும் கொஞ்சம் கூட செவி சாய்க்காம கண்களை திறக்காமல் ராமனை நோக்கி தவம் புரிஞ்சுட்டே இருந்தான். அவருடைய தவத்தை மெச்சி ராமர் சீதா லக்ஷ்மண சமேதராக ஒரு நாள் இந்த பத்ரன் முன்னாடி காட்சியை கொடுத்தார். பத்ரா, உன்னுடைய தவத்தை நான் மெச்சினோம், உனக்கு என்ன வரம் வேண்டுமோ கேளுன்னு அந்த குழந்தைய பார்த்து கேட்கும் பொழுது அந்த பையன் சொல்றானா, எனக்கு ஒண்ணுமே வேண்டாம் பெருமாளே, உங்களுடைய திருவடி, சீதா லக்ஷ்மண ராம சீதா லக்ஷ்மணரின் திருவடி என்பது என்னைக்குமே என் தலையில இருக்கா மாதிரியான வரத்தை நீங்க கொடுக்கணும்னு அந்த பத்ரன் கேட்கவே அவனை ஒரு சிறு குன்றாக மாத்தி, அதுதான் பத்ரா சலம், பத்ரனின் சலம். அது பத்ரன் எண்ணக்கூடிய அந்த ராம பக்தனே மலையாக இருக்கக்கூடிய இடம்தான் அந்த பத்ராச்சலம். அவனையே ஒரு சிறு குன்றாக மாற்றி அந்த குன்றின் மீது ராம லக்ஷ்மண சீத்தையாக இன்றளவும் காட்சி கொடுத்து கொண்டிருக்கிறார் அந்த ராமச்சந்திர மூர்த்தி. இப்படி அந்த பத்ராச்சலம் மலையே இப்படி ஒரு அதிசயமான விஷயம் அப்படின்னா, அந்த பத்ராச்சல கோவில் எப்படி உருவாச்சு, அந்த பத்ராச்சல ராமதாசர் அப்படிங்கிற அந்த ஒரு ராம பக்தர் அந்த இடத்துல அந்த கோவிலை எப்படி உருவாக்கினார் அப்படிங்கிறதும் அந்த ராம பக்திக்கான ஒரு மிக சிறந்த எடுத்துக்காட்டு நம்ம கண் முன்னாடி இன்னைக்கும் போய் அந்த கோவிலை சேவிக்கலாம். ரொம்ப ஒரு அற்புதமான சிலிர்க்க வைக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தான் பத்ராச்சல ராமதாசரின் வழியாக அந்த ராமச்சந்திர மூர்த்தி நடத்தி காமிச்சிருக்கார். பத்ராச்சல ராமதாசரின் இயற்பெயர் என்பது கொப்பண்ணா அப்படிங்கிறது. அவர் என்ன பண்ணினார் அப்படின்னாக்க, அந்த அந்த ஹைதராபாடு கிட்ட அந்த கோல்கொண்டா அந்த ஏரியால இருக்கக்கூடிய அந்த காலத்துல தானேஷா அப்படின்ற ஒரு அரசர் இருந்தார். அந்த அரசருக்கு கீழே இவர் வரி பணத்தை வசூலிப்பவராக இருந்தார் கொப்பண்ணா. அவருடைய அவர் ஒரு தீவிர ராம பக்தர். கொப்பண்ணா ஒரு தீவிர ராம பக்தர்.
எப்பொழுதுமே அவருடைய நாவல ஒலிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னாக்க ராம நாம மந்திரம் தான். அந்த ராம நாமத்தையே, அந்த ராம நாம தாரக மந்திரத்தை மட்டுமே தான் அவர் தொடர்ந்து சொல்லிண்டே இருப்பார். அவர் இந்த வரி வசூலிக்க கூடிய அந்த பணியை செஞ்சுட்டு இருந்தாலும் அவருக்குள்ள இருந்துட்டே இருந்தது என்ன அப்படின்னா அந்த ராம நாம மந்திரம் தான். எப்ப பார்த்தாலும் ராம நாமத்தை சொல்லிண்டே தான் மக்கள் கிட்டேந்து அந்த வரி பணத்தை வசூல் பண்ணி ராஜா கிட்ட கொண்டு போய் சேர்ப்பார். இது ஒண்டிதான் அவர் பண்ணிட்டு இருந்த விஷயம். ஒரு நாள் இந்த பத்ராச்சலம் இருக்கக்கூடிய இடத்துக்கிட்ட வரார் கொப்பண்ணா. ஏன்னா இந்த பத்ராச்சலத்துல இருக்கக்கூடிய மக்கள் கிட்ட இருந்து வரி பணத்தை வசூலிக்க வேண்டிய வேலை அவருக்கு வந்தது. சோ அந்த பத்ராச்சலம் கிட்ட வரக்கூடிய வேலையும் அப்போதான் அவருக்கு வந்தது. அந்த இடத்துக்கு வந்தார். வந்துட்டு மக்கள் கிட்ட வரி பணங்கள் எல்லாம் வசூல் பண்ணிட்டே இருக்கும் பொழுது பாக்குற ஒரு வயசான பாட்டி, அவளால நிக்க கூட முடியாத தள்ளாடுற வயசுல இருக்கிற ஒரு பாட்டி ஒரு சின்ன குன்று மேல ஏறி போறத பாக்குற. அவளாலேயே நடக்க முடியல. ஆனா அவ கையில ஒரு குடம், அந்த குடத்து நிறைய தண்ணி. அந்த தண்ணியை எடுத்துன்னு அந்த குன்றுக்கு மேல அந்த பாட்டி போறா. இவளாலேயே நடக்க முடியல. அவளால எதையுமே சுமக்க முடியாத ஒரு வயதான பாட்டியா இருக்கா. அதையும் மீறி அவ ஏன் அந்த குடத்துல தண்ணிய சுமந்துன்னு அந்த குன்றுல போறா, என்னமோ பண்றா, வராளேன்னு பாக்குற. அவ பேர் தம்மக்கா. இவர் என்ன பண்றார், கொப்பண்ணா அந்த தம்மக்காவை பின்னாடியே போற. போய் அம்மா அந்த குடத்தை என்கிட்ட கொடுங்கோ, உங்களால நடக்கவே முடியல, நீங்க கீழேயே இருந்துட்டு சேவிக்கலாமே, அங்க ராமர் இருக்கார், அவரை பார்க்கதான் தரிசனம் பண்ணதான் வரீங்கன்றத நீங்க பண்ற வேலையை பார்த்து நான் புரிஞ்சுட்டேன். உங்களால முடியலங்கும் பொழுது கீழே இருந்தே அந்த ராமரை நோக்கி நீங்க கையை கூப்பலாமே, அதை விட்டுட்டு எதுக்காக இப்படி தள்ளாடின்னு இந்த குடத்தை எடுத்துன்னு தினம் மேல வரீங்க அப்படின்னு கேட்கும்பொழுது அந்த தம்மக்கா சொல்றா, இல்லப்பா இந்த ராமச்சந்திர மூர்த்தியை பத்தி உனக்கு தெரியாது. ஒரு நாளும் நான் ராத்திரி படுத்துன்னு இருக்கும் பொழுதெல்லாம் என்னுடைய கனவுல தம்மக்கா இந்த குன்று மேல நான் இருக்கேன், ஒரு புத்துக்குள்ள நான் சீத்தையோடையும் லக்ஷ்மணரோடையும் இருக்கேன், என்னோட மடியில சீத்தை அமர்ந்து இருக்கக்கூடிய அந்த திருக்கோலத்துல நான் இருக்கேன், அந்த கோலத்தை மக்களுக்கு நீ காட்ட மாட்டியான்னு ஒவ்வொரு நாளும் ராமர் என்கிட்ட கெஞ்சினா இருப்பா. பல வருடங்கள் முன்னாடி அன்னியிலிருந்து நான் அங்க இருக்கிற அந்த குளத்துல இருந்து நீரை எடுத்துன்னு அந்த எறும்பு புத்து மேல குத்திண்டே இருந்தேன். ஒரு நாள் நிஜமாவே அந்த ராமச்சந்திர மூர்த்தியின் மடியில சீதா தேவி இருக்கக்கூடிய அழகான திருக்கோலத்தையும் பக்கத்திலேயே லக்ஷ்மணர் இருக்கக்கூடிய திருக்கோலத்தையும் ராமர் எனக்கு காமிச்சு கொடுத்துட்டாருப்பா. அவரை தான் பாக்குறப்ப இந்த ராமர் தான் என்னுடைய கனவுல வந்தார். எனக்கு அவருக்கு கோவில் எல்லாம் அமைக்க முடியல, அதற்கான சக்தி எல்லாம் என்கிட்ட இல்ல. ஆனா டெய்லி என்னால முடிஞ்சது இந்த நீர் அபிஷேகத்தை அவருக்கு பண்ணிட்டு இருக்கேன். என்னால முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஓலை கூரைய போட்டு கொடுத்துருக்கேன். நீ எனக்கு உதவி செய்யணும்னா இந்த தண்ணி குடம்லாம் நீ எடுத்துன்னு எனக்கு உதவி செய்ய வேண்டாம். என்ன செய்யணும் தெரியுமா? இதோ ராமர் சீத்தைய மடியில வச்சுண்டு பக்கத்திலேயே தன்னுடைய தம்பியான லக்ஷ்மணரையும் வச்சுட்டு இங்க அழகா தன்னை காட்டி கொடுத்துட்டு இருக்காரே, நமக்கெல்லாம் காட்சி கொடுத்துட்டு கொண்டு இருக்காரே, இந்த இடத்துல ஒரு சின்ன கோவிலை நீ அமைச்சு கொடுத்தா போதும்பான் கைய கோப்பி அந்த தம்மக்கா கேட்க, ஏற்கனவே ராம பக்தராக இருந்த அந்த கொப்பண்ணா, சரி பாட்டி, இது உனக்காகவும் நான் செய்யறேன், இந்த ராமச்சந்திர மூர்த்திக்காகவும் நான் செய்யறேன். அப்படி இல்ல அப்படின்னா நான் ராம பக்தன் அப்படின்னு நான் சொல்லிக்கிறதுல அர்த்தமே இல்லைன்னு முடிவு பண்ணி அன்னில இருந்து என்ன பண்ண ஆரம்பிச்சாருனாக்க, இந்த ராஜாவுக்காக அந்த வரி வசூல் செய்யறாரு இல்லையா, அந்த பணத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து 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 ஒரு சின்ன ராமர் கோயில இந்த குன்று மேலவே அமைச்சிட்டார். அமைச்சிட்டார். கும்பாபிஷேகத்தையும் நடத்திட்டார். இந்த ராஜா பாக்குறான், எப்பொழுதும் தனக்கு வர வேண்டிய அந்த வரி பணத்துல நிறைய குறையறதே, என்ன காரணம்? நம்ம தன்னுடைய கீழே இருக்கிற அந்த சிப்பாய்கள் எல்லாம் வச்சு கேட்கும் பொழுது அவள்லாம் சொல்றா, அதுவா அந்த கொப்பண்ணாதான் இப்படி பண்ணிட்டான், அந்த வரி பணத்தெல்லாம் முழுவதுமா உங்ககிட்ட கொடுக்காம அதுல இருக்கக்கூடிய பாதி பணம் முக்கால் பணம்னு எடுத்து 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 அந்த கோவிலை கட்டிட்டான் அப்படின்னு சொல்றான். இன்னும் அந்த தானேஷாக்கு ரொம்ப கோபம் இம்மீடியட்டா அவன் அந்த கோல்கொண்டா கோட்டையில இருக்கக்கூடிய சிறையில அந்த கொப்பண்ணாவை கொண்டு போய் அடைச்சிடுறார். அது வரைக்கும் கொப்பண்ணாவாக இருந்தவர் அன்னிலிருந்து ராமதாசரா மாறிடுறார். கூட இருந்த மக்கள்லாம் ராஜா கிட்ட எவ்வளவோ சொல்லி பாக்குறா, அவர் ஒரு ராமதாசர், அந்த வரி பணத்துல இருந்து தனக்காக ஒரு பணம் ஒரு பொற்காசை கூட அவர் எடுக்கல,
எல்லாமே இந்த ராமச்சந்திர மூர்த்திக்கு கோவில் எழுப்பணும்ன்ற ஒரே நோக்கோட தான் அவர் அந்த பணத்தை எல்லாம் எடுத்தார். அவர் தயவு செய்து விட்டுடுங்க ராஜா, உங்களுக்கு நாங்க வேற என்ன வேணா வேலை செஞ்சு தரோம். ஆனா அவர் ஒரு தீவிரமான ராமதாசர், உண்மையான ராமதாசர். அந்த ராமதாசரை கொண்டு போய் சிறையில எல்லாம் அடைக்காதீங்கோன்னு அந்த மக்கள் எல்லாம் சொல்றான். கிடையவே கிடையாது. நான் அந்த ராமதாசரை, அந்த கொப்பண்ணாவை சிறையில தான் அடைப்பேன். அவன் அந்த வரி பணத்தை திருப்பி என்னைக்கு கொடுக்கறானோ அன்னைக்குதான் அவனுக்கு விடுதலை அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கும் அந்த ராமதாசர் இருந்த அந்த சிறையை நம்ம பார்க்கலாம். அந்த கோல்கொண்டா கோட்டையில ராமதாசரை கொண்டு போய் அடைச்சிடுறார் தானேஷா. ஒரு நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, 1 வருஷம் ஆச்சு, 2 வருஷம் ஆச்சு, 12 வருடங்கள் அந்த சிறையில வாடினார் பத்ராச்சல ராமதாசர். அப்போ அவர் நினைச்சாராம், அன்னைக்கு அந்த முதலை வந்து இந்த கஜேந்திரனோட காலை பிடிச்சது இல்லையா, அந்த நிலைமையில தான் நாம இருக்கோம். நம்மளை காப்பாத்துறதுக்கோ இந்த சிறையில இருந்து நம்மளை விடுவிக்கிறதுக்கோ நம்மளுடைய உற்றாரோ உறவினரோ யாருமே வரப்போறது இல்ல. ஏன்னா இந்த ராஜாவை எதிர்க்கக்கூடிய சக்தி யார்கிட்டயும் இல்ல. இந்த சிறையை விட்டு நாம வெளில வரணும்னா அந்த வரி பணத்தை நாம கொடுக்கணும். நாமும் அந்த சிறையில இருக்கோம். நான் எங்க போய் வெளியில உழைச்சு அந்த வரி பணத்தை செலுத்த போறேன்? அந்த செலுத்தக்கூடிய வாய்ப்பும் எனக்கு இல்ல, பாக்கியமும் எனக்கு இல்ல. ராமரே ஏதோ ஒரு ஸ்வரூபத்துல வந்து என்னை காப்பாற்றினாலே தவிர என்னுடைய வாழ்க்கை என்பது இந்த சிறையோடவே தான் முடிய போறது. பரவாயில்ல, போனா போட்டோம். ஆனா ராம கைங்கரியத்தை நான் பண்ணிட்டேன். அந்த கைங்கரியத்தை ராமர் ஏத்துண்டா ஏத்துக்கட்டும், ஏத்துக்காட்டா போட்டும்ன்ற நிலைமைக்கு வந்துட்டார். ராமா, காப்பாத்தணும் என்னன்னு நீ நினைச்சேனா உன் ஒருவனால் மட்டும்தான் முடியும். 12 வருஷமா நானும் காத்துட்டு இருக்கேன், நீ வந்து காப்பாத்துவேன்னு. ஆனா நீ வந்து காப்பாத்துற மாதிரியே தெரியலையேன்னு சொல்லி அந்த சிறையில இருக்கக்கூடிய சவுர்கள் எல்லாம் பாட்டுக்களா எழுத ஆரம்பிச்சாராம். இன்னி வரைக்கும் கூட இந்த ராமதாச கீர்த்தனைகள், கிருதிகள் என்பது ரொம்ப ஃபேமஸ். எல்லாத்துலயும் இந்த ராமர் மேல இந்த பக்தி ரசம் அப்படி சொட்டும். கீர்த்தனைகளா எழுதுற, ராமா எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியலையே, நீ என்னைக்கு வந்து என்ன பார்க்க போற ராமா ராமான்னு உருகுற. ஒரு நாள் அவருக்கு தோணித்து, ராமரை நாம டைரக்டா இவ்வளவு வருஷம் 12 வருஷங்கள் கூப்பிட்டோம், ராமர் வரல, நாம ஏதோ தப்பு பண்றோம் இருக்கு ராமரை கூப்பிடுறதுல. ஆமா, என்னைக்குமே ஃபர்ஸ்ட் தாயார கூப்பிட்டுட்டு தானே பெருமாளை கூப்பிடணும். தாயார ஃபர்ஸ்ட் சேவிச்சாதானே தாயார் நமக்காக போய் ரெக்கமெண்ட் பண்ணுவா பெருமாள்கிட்ட. தாயார விட்டுட்டு ராமா ராமான்னு ராமரை கூப்பிடுறோமே, ஸ்ரீராமனை கூப்பிடாம நம்ம வெறும் ராமனை கூப்பிடுறோமே, அந்த ஸ்ரீயான சீத்தையை நம்ம மறந்துட்டோமே, நாம தப்பு பண்ணிட்டோம் இல்லையா அப்படின்னு என்ன பண்ற, சீத்தையை நோக்கி கிருதி எழுதுறார். அம்மா, ஜனக மகாராஜா பெற்ற புதல்வியே, தயவு செய்து என்னை காப்பாத்த மாட்டியா? நான் என்னமா தப்பு பண்ணிட்டேன்? எனக்கு ஏமா இப்படிப்பட்ட தண்டனை நீ கொடுத்திருக்க? நான் பண்ணது நிஜமாவே தப்பு அப்படின்னா என்னுடைய உயிரை நீ இங்கேயே முடிச்சிடு. இல்ல, நான் பண்ணது தப்பு இல்ல, சரிதான், உனக்கு உன் கணவருக்கு உன் மைத்துனரும் நீங்க அங்க இருக்கிற இடத்துல ஒரு கோவில் கட்டினேன், நான் பண்ண அந்த விஷயம் சரிதான்னு நீ நினைச்சேனா என்ன எப்படியாவது இன்னைக்கு நீ காப்பாத்து, இல்லையா என்னுடைய உயிரை நாளைக்கு நீ முடிச்சிடுன்னு அவர் கதறி அழற. அவர் கதறி அழறது அந்த ராமர் மேல உட்கார்ந்து இருந்த அந்த சீத்தை காதுல கேட்டிருக்கு. உடனே என்ன பண்றா, ராமரையும் லக்ஷ்மணரையும் நோக்கி சொல்றா, உங்களுடைய பக்தன் ஒருத்தன் 12 வருஷமா உங்களை நோக்கி கதறி அழறான், அது உங்க காதுகள்ல கேட்கவே இல்லையா அப்படின்னு கேட்கறா. என்ன பண்றேன் நீங்க? இன்னைக்கே அந்த தானேஷா முன்னாடி போய் எப்படியாவது அந்த பக்தனை, சிறையில இருக்கக்கூடிய பக்தனை மீட்டுன்னு வந்து இங்க கொண்டு வந்து என் முன்னாடி நிறுத்தணும்னு சீத்தை கட்டளை இடுறா. சீத்தையே கட்டளை இட்டாச்சுன்னா ராமரால மீற முடியுமா? உடனே ஓடுற ராமரும் லக்ஷ்மணரும் செல்வந்தர் கோலத்தை பூண்டு கொண்டு தானேஷாவோட அரண்மனைக்கு போறா. ஹைதராபாத்ல இருக்கக்கூடிய தானேஷாவின் அரண்மனைக்கு போறா. ராத்திரி நேரம் தானேஷா தூங்கிட்டு இருக்க. வாசல்ல 2 பேர் வில்லும் அம்பும் எடுத்துன்னு வரத செக்யூரிட்டி கார்டு பாக்குறான். அவன் கேக்குறான், யாருப்பா ராத்திரியில வந்து அரசனை எதுக்கு டிஸ்டர்ப் பண்றீங்க? அவர் தூங்கிட்டு இருக்காரு, போங்க போங்க, காலையில பாத்துக்கலாம் அப்படின்னு செக்யூரிட்டி கார்டு சொல்லும் பொழுது அந்த ரியலாகவே செக்யூரிட்டியாக இருக்கக்கூடிய அந்த கார்ட்ஸ் சொல்றா, இல்ல இல்ல, இப்பவே நாங்க உங்க ராஜாவை பார்க்கணும். என் பேர் ராம்ஜி, இவன் பேர் லக்ஷ்மண்ஜி, நாங்க ரொம்ப பெரிய பிசினஸ் பீப்புள், ஏகப்பட்ட தங்க காசுகளை கொண்டு வந்திருக்கோம் உங்க ராஜா கிட்ட கொடுக்கறதுக்குன்னு சொன்னதும் செக்யூரிட்டி கார்டு ஓகே ஓகே, ராஜா வெறுமை பார்க்கணும்னா ஏதாவது மறுப்பு சொல்லலாம், இவங்களோ தன்வந்தர்கள் செல்வந்தர்கள், ஏகப்பட்ட பொற்காசுகளை கொண்டு வந்திருக்கேன்னு சொல்றாங்க,
இவங்க நம்ம பார்க்க கூடாதுன்னு அனுப்பிச்சுட்டா அவங்க பொற்காசுகள் எல்லாம் எடுத்துட்டு திருப்பி போயிட்டா என்ன பண்றதுன்னு சொல்லி சரி ராஜாவை பார்க்க வாங்கன்னு சொல்லி அவளை உள்ள கூப்பிடுறான். ராஜாவையும் எழுப்புறான். அவ ரெண்டு பேரையும் பார்த்ததுமே ராஜாவுக்கு என்னமோ ஒரு புரிப்படாத சந்தோஷம் வருது. இப்படி முகத்துல இப்படி ஒரு பிரசன்னத்தோட ஒரு ரெண்டு பேர் வரா. ஆனா வித்தியாசமா கையில மாதிரி வெள்ளு அம்பல அவர் இது வரைக்கும் ராமர் லக்ஷ்மணரெல்லாம் தானேஷா பார்த்ததே இல்லை. இந்த மாதிரி கையில வில்லு இதெல்லாம் எடுத்துன்னு வந்திருக்காளே இவ யாரும் தெரியலையேன்னு தானேஷா பாக்குற. அப்ப அவ சொல்றா, நான் ராம்ஜி, இவன் லக்ஷ்மண்ஜி. அதோ அந்த பத்ராச்சலத்துல இருக்கே கோவில், அந்த பத்ராச்சல ராமர் தான் எங்களுடைய குல தெய்வம். நியாயமா பார்த்தா நாங்க தான் அந்த இடத்துல கோவில் எழுப்பியிருக்கணும். ஆனா நாங்க கோவில் எழுப்ப மறந்துட்டோம். அதனால நாங்க செய்ய வேண்டிய வேலையத்தான் இந்த கொப்பண்ணா இருக்கானே உங்ககிட்ட அந்த வரி வசூல் பண்றதுக்கான வேலையில இருந்தானே அவன் பண்ணினா. அதனால அவன் உங்ககிட்ட எவ்வளவு பணத்தை எடுத்துட்டான்னு நீங்க நினைக்கிறீளோ அதே அளவு தங்க காசுகளை நாங்க கொண்டு வந்திருக்கோம். எண்ணி பாத்துக்கங்க. எண்ணி பார்த்த கையோட அந்த கொப்பண்ணாவை நீங்க ரிலீஸ் பண்ணணும் அப்படின்ட்டு அவ ரெண்டு பேரும் சொல்றான். நீ ராஜா அவசர அவசரமா பாக்குறான். அந்த கொப்பண்ணா எவ்வளவு தங்க காசுகள் எடுத்தாரோ அதுக்கு மேலான வரி பணத்தை இந்த தங்க காசுகளையே ரெண்டு பேரும் கொண்டு வந்து சேர்த்துட்டா. சரி சரி நாளைக்கு நான் கொப்பண்ணாவை ரிலீஸ் பண்ணிடுறேன்னு தானேஷா சொல்ற. உடனே இந்த ராமரும் லக்ஷ்மணரும் சொன்ன, உங்க வாய் வார்த்தையெல்லாம் நான் நம்ப முடியாது. ஒரு லெட்டரை எழுதி தானேஷான் கையெழுத்தை போட்டு நீங்க கொடுக்கணும். அந்த கையெழுத்து போட்ட அந்த கடிதத்தை அந்த கொப்பண்ணாவும் பார்க்கணும், மக்களும் பார்க்கணும். ஏன்னா இன்னைக்கு நீங்க வாங்கிட்டு நாளைக்கு இல்ல யாருமே எனக்கு அந்த மாதிரி எல்லாம் கொடுக்கலன்னு நீங்க சொல்லிட்டா என்ன உத்தரவாதம் அப்படின்னு கேக்குற. தானேஷா சொல்ற, எனக்கு அதெல்லாம் எழுதலாம் தெரியாது, நீங்க எழுதி கொடுங்க நான் கையெழுத்து போடுறேன் அப்படின்ற. நீ ராமர் என்ன பண்ற, அதாவது ராமராக வந்திருக்கக்கூடிய அந்த செல்வந்தர் தாம் மேல அணிந்திருந்த ஒரு வெள்ளை அங்கவஸ்திரத்துல கொப்பண்ணா என்னிடம் இருந்து வாங்கி அத்தனை தங்க காசுகளையும் நான் இவர்களிடம் இருந்து பெற்றுக்கொண்டேன், கீழே கையொப்பம் இடுக அப்படின்னு போட்டிருக்கா. அந்த இடத்துல சிகப்பு கலர்ல தானேஷா அப்படின்னு எழுதி கொடுத்து அனுப்பிச்சிட்டா. அந்த லெட்டரையும் எடுத்துட்டு அவாலே போயிட்டா. நான் அதை காமிச்சுக்கிறேன் அப்படின்றா. உடனே இந்த தானேஷா என்ன பண்ற, சிப்பந்தி எல்லாம் கூப்பிட்டு, இதோ பாருப்பா இந்த கொப்பண்ணா கிட்ட போய் சொல்லு, யாரோ வந்தாங்களாம், அவருக்கும் வேண்டியவங்கன்னு தான் சொல்றாங்க, அவ கொண்டு வந்து அந்த காசெல்லாம் கொடுத்துட்டாளாம், அவரை வந்து சிறையை விட்டு வெள்ளவான்னு சொல்லிடு அப்படின்னு சொல்லிடுறான். உடனே இவ போறா. அங்க பத்ராச்சல ராமதாசர் சீத்தைய நினைச்சு உருகி உருகி சீத்தம்மா சீத்தம்மா சீத்தம்மான்னு பாடிண்டே இருக்கா. இவர் வந்து அந்த விஷயத்த சொல்லி அந்த சிறை கதவுகளை திறந்துடுற. ராமதாசரால நம்பவே முடியல. என்னது, என்னுடைய உறவுக்காரர்களா, ராம்ஜி லக்ஷ்மண்ஜின்னு வந்தாளா அப்படின்னு தெரியறது. வந்தது ராமர் லக்ஷ்மணரா இருக்குமோன்னு மட்டும் தெரியறது. நேரம் ஓடுறார், அந்த கோவிலுக்கு ஓடுறார். பார்த்தா வந்தது நானேதான் ராமர் சொல்ற மாதிரி அந்த அங்கவஸ்திரம் நிக்கிறது. அதுல அந்த ராமர் கைப்பட எழுதின லெட்டர், கீழே தானேஷான் போட்ட அந்த சிக்னேச்சரும் இந்த ராமதாசரை பார்த்து சிரிக்கிறது. நீ ராமதாசர் அங்கேயும் கதறி அழறாராம். நான் இத்தனை நாளா ராமா ராமான்னு உருகினேன், ஆனா ஒரு நாள் கூட நீ எனக்கு காட்சி கொடுக்கல, கணவரை கூட வந்து நீ காட்சி கொடுக்கல, ஆனா எனக்காக நீ அங்க போய் சாட்சி சொல்லிருக்க. தானேஷா என்ன புண்ணியம் பண்ணானோ, என்ன பாக்கியம் பண்ணானோ, அவனை தேடி போய் நீ காட்சி கொடுத்திருக்கியே பெருமாளேன் முருகரர். அன்னிலேருந்து ராமதாசர் தீவிரமான ராமதாசரா மாறி கடைசியில ராம கைங்கரியங்கள் பலவும் செய்து அதே பத்ராச்சலத்துல ராமனின் திருவடியையே சேர்ந்துட்டார். சோ இந்த பத்ராச்சல ராமதாசரின் கதை நமக்கு சொல்றது என்ன, ராம பக்தி மட்டும் பண்ணாதீங்க, ஸ்ரீராம பக்தியாக சீதா ராம லக்ஷ்மணர் சமேதராக அந்த தாயாரோடு சேர்ந்து அந்த தாயாரையும் மனதில் நினைத்து கொண்டு என்னுடைய சரணத்தையே நீ கதி என்று பற்றினியானா உன்னை நான் விடமாட்டேன் அப்படிங்கறதான் அந்த சரணாகத வத்சலன் நமக்கு சொல்றான் இல்லையா. கிட்டத்தட்ட உபன்யாசத்தின் நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். என்னைக்குமே ராம கதையின் நாயகன் யாரு, ராம பக்தியின் நாயகன் யாரு, அந்த சுந்தரனை பத்தி நம்ம சொல்லாம போனோம்னா அந்த சுந்தரன் நம்மள விடுவாரா? அந்த ராம பக்தியின் நாயகன் இன்னைக்கு கூட இவ்வளவு பெரிய அரங்கத்துல இந்த ராம பக்தி பத்தி பேச வைக்கிறார் அப்படின்னா இந்த இடத்துல ஏதோ ஒரு மூலையில நிச்சயமா ஆஞ்சநேய மூர்த்தி உக்காந்துதான் இருப்பார். நம்ம கண்களுக்கு தெரியாது, ஆனா நம்ம எல்லாருமே வீட்டுக்கு போனதும் உணர்வோம் இந்த இடத்துல ஆஞ்சநேயர் மூர்த்தி இருந்திருக்கார்.
அதனாலதான் இந்த இந்த விஷயத்தை நம்ம கேட்கும்போது நம்ம ராமரை நோக்கி ஏதோ பிரார்த்தனைகளை பண்ணிட்டு இருக்கோம். அந்த பிரார்த்தனைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வலிக்கிறதுக்கு காரணமாக இருந்தவரே இந்த அரங்கத்துல, இந்த இடத்துல இன்னைக்கு இருந்த அந்த சுந்தரன் தான், அந்த ஹனுமார் தான் அப்படிங்கிறது. அந்த ஹனுமார் எப்படிப்பட்ட ஒரு ராம பக்தர், அது வாயால சொல்ல முடியுமா? அந்த சொல்றதுக்கு நேரம் காலம் தான் நமக்கு போதுமா? வாழ்நாள் முழுவதுமே அந்த ராம தூதன் பண்ணின அந்த விஷயங்களை, அந்த ராம தூதன் ராமன் மேல காட்டின அந்த பக்திய சொல்லிண்டே போலாம். எல்லாருமே இந்த 7 நாட் சனி, அஷ்டம சனி இதெல்லாம் வந்தா பயப்படுறோம் இல்லையா? என்ன சனி வந்தாலும் இந்த ஜோசியர்கள்லாம் என்ன சொல்லுவாங்க, போய் ஆஞ்சநேயர் கோயில போய் சுத்துங்க அப்படிம்பாங்க. அப்ப ஆஞ்சநேயர் கோயில போய் சுத்தணும், ஆஞ்சநேயர் திருவடியை போய் நம்ம புடிச்சுக்கணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? ஆஞ்சநேயர் ஸ்லோகங்கள்லாம் கூட சொல்ல வேண்டாம். ஆஞ்சநேயரின் பிரியத்தை நாம சம்பாதிக்கணும் அப்படின்னா நாம சொல்ல வேண்டிய ஒரே ஒரு விஷயம் ராம நாமம் தான். ஸ்ரீராம ஜெயம், ஸ்ரீராம ஜெயம், ஸ்ரீராம ஜெயம்னு எங்கெல்லாம் சொல்லிட்டு இருக்கோமோ அந்த இடத்துலதான் தானாகவே ஆஞ்சநேயர் வந்துருவார். எங்கெல்லாம் ஸ்ரீ ராமஜெயம் சொல்றோமோ அந்த இடத்துல எல்லாம் அந்த ஆஞ்சநேயர் என்ன பண்ணுவார்? நாம எடுக்கக்கூடிய அத்தனை முயற்சிகளையும் ஜெயமாகவே ஆக்கி காமிச்சிருவார். எந்த சனியும் நம்மள எதுவுமே செய்யாது. ஏன் அப்படின்னா ஆஞ்சநேயர் கொடுக்கிற பலம், ஆஞ்சநேயர் கொடுக்கக்கூடிய அந்த ராமநாம பலம், அந்த ராம நாமத்தை நீ சொல்லின்று உனக்கு வேண்டிய அத்தனை பலத்தையும் நான் கொடுக்கிறேன். அஷ்டம சனி, 7 சனி, எந்த சனியும் உன்னை எதுவும் செய்யாது. கண்ட சனி எல்லாம் கண்டதும் காணாமல் ஓடி போயிடும், உனக்கு அனுகிரகம் தான் பண்ணும் அப்படிங்கறதான் அந்த ஆஞ்சநேயர் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கார். அவர் ராமாவதாரத்துல செஞ்ச எத்தனையோ விஷயங்கள், சிலிர்க்க வைக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு அப்படின்னாலும் பல அவதாரங்கள் தாண்டியும் சிரஞ்சீவியா இன்னைக்கும் ஆஞ்சநேயர் இருக்க. அவர் கிருஷ்ணா அவதாரத்திலும் செஞ்ச ஒரு விஷயத்தையும் இதோ இந்த கலியுகத்திலும் பிரத்யட்சமா செஞ்ச ஒரு 2 நிகழ்வுகளை மட்டும் அடியேன்னு சொல்லிக்கிறேன். கிருஷ்ணாவதாரத்துல என்ன பண்ணார் அப்படின்னா, கிருஷ்ணர் துவாரகையில இருக்கார். அவருக்கு பக்கத்திலே கருடன் எல்லாரும் இருக்கார். கிருஷ்ணர் சத்யபாமா ருக்மிணி சமேதராக துவாரகையில உக்காந்துட்டு இருக்கார். பக்கத்துல எங்கேயோ ஒரு இடத்துல ஆஞ்சநேயர் ராமரை நோக்கி தவம் புரிஞ்சுட்டு இருக்காருங்கிற விஷயம் கிருஷ்ணருக்கு தெரியும். ஆஞ்சநேயர் எந்த இடத்துக்கு போனாலும் சரி, எந்த யுகங்களில் மாறினாலும் சரி, எல்லா இடத்துலயுமே ராமரை நோக்கிதான் தவம் புரிவார்ன்றது எல்லாருக்குமே தெரியும். பெருமாளே கிருஷ்ணராக வந்தாலும் சரி, பலராமராக வந்தாலும் சரி, கல்கியாக வந்தாலும் சரி, அதையெல்லாம் ஆஞ்சநேயர் கண் கொண்டு பார்க்க மாட்டார். ராமராக வந்தால் மட்டுமே தான் பார்ப்பார்ன்றதும் கிருஷ்ணருக்கு தெரியும். ஆனாலும் ஆஞ்சநேயர் ராமர் கோலத்தில் மட்டுமே தான் தன்னை பார்ப்பாருங்கிறது இந்த உலகத்துக்கெல்லாம் காட்டணும்னு நினைச்சாராம் கிருஷ்ணர். என்ன பண்ணார்? கருடனை கூப்பிட்டு சொன்னார், கருடா எனக்கு ஒரு சகாயம் பண்ணுப்பா, பக்கத்துலதான் ஆஞ்சநேயர் தவம் புரிஞ்சுட்டு இருக்காருன்னு கேள்விப்பட்டேன். நீ என்ன பண்ணு, கிருஷ்ணர் உன்னை பார்க்கணும்னு கூப்பிட்டாருன்னு கூட்டிட்டு வா அப்படின்ற. கிருஷ்ணர் கூப்பிட்டாருன்னா ஆஞ்சநேயர் வருவாரான்னு கருடன் கேட்கிறார். நீ போய் கூப்பிட, நான் கூப்பிட்டேன்னு சொன்னா வராம இருக்க மாட்டார் ஆஞ்சநேயர். கிருஷ்ணனே கூப்பிட்டாருன்னு கூட்டிட்டு வா அப்படிங்கிற. உடனே கருடன் பறந்து போற. ஆஞ்சநேயர் முன்னாடி போய் நிக்கிறார். நின்றுட்டு சொல்ற, அங்க கிருஷ்ணர் இருக்க, சத்யபாமா ருக்மிணி சமேதரா அங்க இருக்கார் துவாரகையில, உங்களை பார்க்கணும்னு கூட்டின்னு வர சொல்றாரு அப்படிங்கிற. ஆஞ்சநேயர் சொல்ற, யாரு கிருஷ்ணர்? யாருப்பா கிருஷ்ணர்? எனக்கு அப்படி கிருஷ்ணர்னு யாரையும் தெரியாது, சத்யபாமா ருக்மிணினாலும் யாரையும் தெரியாது, அதெல்லாம் நான் பார்க்க முடியாது. ராமரை மட்டும்தான் நான் பார்ப்பேன். போய் சொல்லிக்கோ, உன் கிருஷ்ணர் கிட்ட போய் சொல்லு, ஆஞ்சநேயர் சொன்னான்னு சொல்லு, ராமரை தவிர வேற யாரையும் இந்த ஹனுமான் பார்க்க மாட்டாருன்னு போய் கிருஷ்ணர்கிட்ட சொல்லுன்னு ஹனுமார் சொன்னாராம். இன்னும் என்னது இது? ராமரும் கிருஷ்ணரும் ஒண்ணுதான், எல்லாருமே திருமாலின் திரு அவதாரங்கள் தான், வெவ்வேறு திருக்கோணத்துலதான் வந்திருக்காரான்னு கூட உனக்கு தெரியாதா ஹனுமா? நீ இப்படி சொல்றியேன்னு கருடன் கேட்கிற. ஆமா, நான் தான் சொல்றேன். திருமால் எத்தனை திருக்கோலத்தில் வந்திருந்தாலும் சரி, இந்த அனுமனின் முன் அவன் ராமனின் திருக்கோலத்தில் மட்டுமே தான் வரணுங்கிறது திருமாலுக்கே தெரியும். அதனால கிருஷ்ணரெல்லாம் நான் திரும்பி கூட பார்க்க மாட்டேன், போய் சொல்லு அப்படிங்கிற. நீ கருடன் பயந்துட்டே கிருஷ்ணர்கிட்ட சொல்ற, நான் போய் ஆஞ்சநேயர்கிட்ட சொன்னேன் கிருஷ்ணர் உங்களை கூப்பிடுறாருன்னு, ஆனா நான் கிருஷ்ணரெல்லாம் பார்க்க மாட்டேன், எனக்கு கிருஷ்ணன்னா யாருன்னே தெரியாதுன்னு ஹனுமார் சொல்ற. எவ்வளவு கர்வம் பாருங்க அவருக்கு அப்படின்ட்டு கருடன் சொல்ற. உன்ன கிருஷ்ணர் சிரிச்சுட்டே சொல்றாராம், சரி சரி இப்ப போய் சொல்லு, உன்னுடைய ராமச்சந்திர மூர்த்தி தான் அங்க இருக்க, சீதா லக்ஷ்மணரோட அங்க உட்கார்ந்து இருக்கார் துவாரகையில, உன்னை கூப்பிடுறாரு கூப்பிடு அப்படின்ட்டு சொல்ற. உன்ன கருடன் சொல்றான், கிருஷ்ணா நீ எதுக்குதான் பொய் சொல்லணும், எவ்வளவுதான் பொய் சொல்லணும்னு ஒரு வரைமுறையே இல்லையாப்பா,
சின்ன வயசுல இருந்து வெண்ணெய திருடி சாப்பிட்டு வெண்ணையே திருடலாங்க, தயிரை திருடி சாப்பிட்டு தயிர் போறா அது எங்க இருக்குன்னே எனக்கு தெரியாதுன்னு நீ விளையாடின விளையாட்டுக்கள்லாம் போதும்பா, உன்னுடைய விளையாட்ட அந்த ஆஞ்சநேயர் கிட்ட வச்சுக்காதப்பா, அவர் ரொம்ப கோபக்கார மூர்த்திப்பா, வேண்டாம் பராக்கிரம மூர்த்தி வேற, எப்ப பாரு ராமநாமத்தையே ஜபம் பண்ணிட்டு சிரஞ்சீவியா இருக்கிறவர் அவர், அவர்கிட்ட உன் விளையாட்டெல்லாம் வச்சுக்காத அப்படின்னு சொல்ற. இல்ல இல்ல நீ போய் சொல்லு, ராமர் தான் கூப்பிட்டாருன்னு சொல்லு அப்படிங்கிற. நீ சரின்ட்டு கருடன் ஓடி போற, வந்து ஆஞ்சநேயர் முன்னாடி மூச்சிறைக்கி நிக்கிற. நீ ஆஞ்சநேயர் கேக்குற, என்ன உன் கிருஷ்ணர் என்ன சொன்னார் இப்போ அப்படின்னு கேக்குற. அது கருடன் சொல்ற, இல்ல இல்ல இப்ப கிருஷ்ணர் இல்ல, அங்க ராமச்சந்திரனே வந்தாச்சு, உன்னோட ராமச்சந்திர மூர்த்தியே அங்க வந்தாச்சு துவாரகைக்கு, அதனால உன்னை பார்க்கணும்னு ராமர் ஆசைப்படுறார், வாப்பா ஆஞ்சநேயான்னு கருடன் சொல்ற. என்னுடைய ராமச்சந்திர மூர்த்தியே துவாரகைக்கு வந்தாச்சா, என்ன பார்க்கணும்னு ஆசைப்பட்டாரான்ட்டு ஓடி போறார் ஆஞ்சநேயர். அங்க பார்த்தா கிருஷ்ணர் சத்யபாமா ருக்மிணி சமேதரா உட்காந்துட்டு வாப்பா ஆஞ்சநேயா வா வான்னு கூப்பிடுறாரு. இன்னும் ஆஞ்சநேயருக்கு பயங்கர கோபம், கையில இருந்த கதையை எடுத்து கிருஷ்ணரையே அடிக்க போயிட்டார். ஆஞ்சநேயர் அடிக்க வந்ததுமே கிருஷ்ணர் என்ன பண்ணாராம், தன்னுடைய கோலத்தை அப்படியே மாற்றிக்கொண்டு ராமராகவே காட்சி அளிக்க ஆரம்பித்து விட்டாராம். பக்கத்துல இருந்த ருக்மிணி சீதையாக மாறிவிட்டார், சத்யபாமா லக்ஷ்மணனாகவே மாறிவிட்டார். இதுதான் அந்த ஆஞ்சநேயர் காட்டின அந்த ராம பக்தியின் மகிமை. இந்த இப்படிப்பட்ட ஒரு ராம பக்தன் முன்னாடி நாம ராமரால் தான் காட்சி அளிக்கணும் அப்படின்றது எத்தனை யுகங்கள் தாண்டினாலும் சரி, எத்தனை அவதாரங்கள் மாறினாலும் சரி, எத்தனை இடங்கள் மாறினாலும் சரி, அது அந்த பெருமாளுக்கே தெரியுது. ஒண்ணுமே இல்லை. இதோ இந்த கலியுகத்துல இங்க அகோபிலம் இருக்கு இல்லையா, நவ நரசிம்மர் கோவில் கொண்டுள்ள இடம் ஃபுல்லாவே நரசிம்மர் தான். நரசிம்மர் 8 விதமான ரூபங்கள்ல காட்சி தரக்கூடிய அற்புதமான ஸ்தலம் அகோபிலம் அப்படின்ற ஸ்தலம். ஒரு சில வருடங்களுக்கு முன்னால், பல காலங்களுக்கு முன்னால் எங்கெல்லாம் மலையை பாக்குறோமோ அங்கெல்லாம் ஆஞ்சநேயருக்கு உட்காந்து ராம தவம் பண்ணணும்னு ஆசை வந்துடும். அதே மாதிரி என்ன பண்ணிருக்க, அந்த அகோபில கஷேத்திரம், அது நரசிம்ம கஷேத்திரம் அப்படின்றது நல்லா தெரியும் ஆஞ்சநேயருக்கு, இது நரசிம்மரின் கஷேத்திரம்ன்றது தெரியும். ஆனாலும் அந்த இடத்துக்கு அவர் போற, நரசிம்மரெல்லாம் போய் சேவிக்கல, நேரா அந்த இடத்துல போய் உட்காந்து ராம தியானத்துல அவர் ஈடுபட்டு இருக்க. அவர் அந்த ராம தியானத்துல ஈடுபட்டு இருக்கும் பொழுது நரசிம்மர் அவர் முன்னாடி தோன்றி, பாருப்பா ஆஞ்சநேயா, நான் தான் வந்திருக்கேன், சிங்கமூர்த்தி வந்திருக்கேன், உனக்கு என்ன வேணும் கண்ணை திறந்து பார் அப்படிங்கிறார். நீ ஆஞ்சநேயர் சொல்ற, நீ சிங்கமூர்த்தியாகலாம் வந்தாலாம் நான் உன்னை பார்க்கவே மாட்டேன், நீ ராமமூர்த்தியாக ராமச்சந்திர மூர்த்தியாக கையில் வில்லேந்திய ராமமூர்த்தியாக வந்தால் மட்டுமே தான் நான் உன்னை பார்ப்பேன்னு சொல்லிட்டு கண்களை இறுக மூடி ராம 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 ராமன் ராம தியானத்திலேயே இருக்காராம். அப்பா ஆஞ்சநேயா, இதோ உனக்கு பிரியமான அந்த ராமச்சந்திர மூர்த்தியும் நானேதான், நரசிம்ம மூர்த்தியும் நானேதான் அப்படின்னு நரசிம்மன் கர்ஜிக்கிற. அப்பயும் ஆஞ்சநேயர் கண்ணை திறக்கல. நீ இப்படிதான் சொல்லுவ, நான் கண்ணை திறந்து பார்த்தா உன்னுடைய சிங்க முகத்தை தான் நீ காட்டுவியே தவிர என்னுடைய ராமச்சந்திரனின் திருக்கோலத்துல நீ வரவே மாட்ட அப்படின்னு ஆஞ்சநேயர் இறுக கண்களை மூடிட்டு இருக்க. இல்லப்பா, நீ கண்ணை திறந்துப்ப, இதோ நீ தவம் புரிஞ்சுட்டு இருக்கிய இந்த காரஞ்ச மரம், அதாவது இந்த புங்க மரம், அது புங்க வனம், புங்க வனங்கள் நிறைஞ்ச மரம், இந்த காரஞ்ச வனம் சாட்சி, இந்த காரஞ்ச மரம் சாட்சி, நான் உனக்கு இப்ப ராமராக தான் காட்சி அளிப்பேன், உன்னுடைய ராமரும் நானும் ஒண்ணுதான்ட்டு நரசிம்மர் ரொம்ப அழுத்தி சொல்லவே திறந்து பாக்குற. ஆஞ்சநேயருக்காக இன்னைக்கும் பாத்தீங்கன்னா காரஞ்ச நரசிம்மர்னு அங்க ஒரு நரசிம்மர் இருப்பார், அவருடைய கையில அந்த சாரங்க வில்லை ஏந்தி கொண்டு ராகவ சிம்மமாக இன்றளவும் காட்சி தருகிறார் நரசிம்மர். அங்க 8 விதமான நரசிம்மரை பார்ப்போம் நம்ம. வராக நரசிம்மர், மாலோல நரசிம்மர், ஜுவாலா நரசிம்மர், பிரகலாத நரசிம்மர், பாவன நரசிம்மர், இப்படி எவ்வளவோ நரசிம்மரை பார்ப்போம். ஆனா அந்த ஒரு நரசிம்மரை மாத்திரம் பார்த்தீங்கன்னா ராம கோலத்துல இன்னி வரைக்கும் இருக்க. அதற்கு அந்த காரஞ்ச வனமே சாட்சி, காரஞ்ச மரமே சாட்சி. அதனாலதான் அந்த நரசிம்மர் பேரே காரஞ்ச நரசிம்மர். ஆஞ்சநேயருக்காக இன்றளவும் ராமரின் திருக்கோலத்திலேயே காட்சி கொடுத்து கொண்டிருக்கிறார் நரசிம்மர். சோ இதுல இருந்து நமக்கு என்ன தெரியறது அப்படின்னு பார்த்தோம்னா, ராம பக்தி என்பதும் சாஸ்வதம், ராம திருநாமம் என்பதும் சாஸ்வதம், ராமரின் திருவருள் என்பதும் சர்வ நிச்சயம். சரணாகத வத்சரன் என்பவர் அந்த சாட்சாத் ராமச்சந்திர மூர்த்தி தான்.
சோ நமக்கு அந்த அணில் செஞ்ச கைங்கரியத்தை நாம தினமும் நினைச்சுப்போம். அந்த சபரிக்கு ராமரின் திருநாமம் என்பது எப்படி ராமரின் திருவருளை அவரின் கண்முன் கொண்டு வந்தது சேர்த்தது என்பதையும் நினைத்துக் கொள்வோம். அந்த பத்ரன் அப்படின்ற அந்த மலை எப்படி ஒரு சிறந்த பக்தியை பண்ணி அந்த ராமரின் திருவடியை தனக்குள் தாங்கி கொண்டிருக்குன்றதையும் நினைச்சுப்போம். அந்த பத்ராச்சல ராமதாசர் எவ்வளவோ கஷ்டங்கள் பட்டாலும் கடைசியில தாயாரோடு சேர்த்து ஸ்ரீராமனாக அந்த ராமனை அழைத்த பொழுது ராமன் ஓடோடி வந்து காப்பாற்றிய நிகழ்வையும் நினைத்துக் கொள்வோம். அதே போல பல யுகங்கள் மாறினாலும் பல அவதாரங்கள் மாறினாலும் ராமச்சந்திர மூர்த்தியை நாம் நினைத்துக் கொள்ளும் பொழுது ஏதோ ஒரு சொரூபத்தில் ராமர் தன்னை காட்டி நமக்கு கொடுத்தே தீர்வார், காட்சி கொடுத்தே தீர்வார் அப்படிங்கிறதை நம்புவோம். ராமன் நாமத்தை நம்ம தொடர்ந்து ஜபித்து கொண்டே இருக்கும் பொழுது நமக்குள்ள பணிவும் பலமும் சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த மிக சிறந்த சிரஞ்சீவியான ஆஞ்சநேயர் என்பவர் நம்மோடு இருந்து கொண்டே இருப்பார் அப்படிங்கிறதையும் நினைவில் நினைத்துக் கொண்டு தொடர்ந்து இன்னிலிருந்து ராம 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 அப்படிங்கிற ராம நாமத்தை மட்டுமே சொல்லிக்கொண்டு நாமும் ராம பக்தியை செய்வோம். இப்படிப்பட்ட ஒரு அருமையான ராம பக்தியோடு நாம் திளைக்க வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த சைவ சமய பக்த ஜன சபையினருக்கு மீண்டும் அடியேனது நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு இந்த உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். பக்தர்களே, இவ்வளவு பெரிய ஆதரவை நீங்க இந்த ராம பக்திங்கிற உபன்யாசத்துக்கு கொடுத்த மாதிரி தொடர்ந்து சைவ சமய பக்த ஜன சபை நடத்தக்கூடிய அடுத்தடுத்து வரக்கூடிய உபன்யாசங்களுக்கும் நீங்கள் இதே மாதிரி பேர் ஆதரவை தரணும்னு கேட்டுக்கிறேன். 8ஆம் தேதி மாலை 7 மணி அளவில் திரு கணபதி தாசன் அவர்கள் வழங்கும் சிவபுராணம் அப்படிங்கிற சொற்பொழிவுக்கும் அவசியம் நீங்க எல்லாரும் வரணும். அதே மாதிரி 10ஆம் தேதி மாலை 7 மணி அளவில் தேமொழி அரசு சைவ நன்மணி பிரபாகரன் அவர்கள் வழங்கும் சுந்தரர் தேவாரம் பகுதி 7ங்கிற அந்த உபன்யாசத்தையும் நீங்க எல்லாரும் வந்து இருந்து கலந்து அந்த திருவருளின் அந்த திருமாலின் திருவருளுக்கும் அந்த சிவபெருமானின் திருவருளுக்கும் நாம எல்லாருமே பாத்திரம் ஆகணும் அப்படிங்கிறத வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் ஒரு முறை வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.